الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله عز وجل: ولقد بعثنا في كل أمة رسولا أن اعبدوا الله واجتنبوا الطاغوت. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த வகுப்புல அகீதா படிப்பதின் பலன்கள், நன்மைகள் என்ன என்பதை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். அகீதா அப்படின்னா என்ன? வேற தமிழில் ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமா? கொள்கை. பாரக்கல்லாஹ். அகீதா என்பது கொள்கை என்பதை குறிக்குது. இந்த மார்க்கத்தெல்லாம் நம்ம கொடுத்த இந்த தீனை இரண்டு பகுதிகளாக என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ஒரு பகுதி அகீதா என்கிற கொள்கை, மார்க்கத்தின் இன்னொரு பகுதி ஷரியா என்கிற சட்டங்கள். அகீதா என்பது ஒரு பகுதி, ஷரியா என்பது இன்னொரு பகுதி. அகீதால என்ன வரும்? கொள்கை சார்ந்த விஷயங்கள், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வரும். இரண்டாவது பகுதிக்கு என்ன பேர் சொன்னோம்? ஷரியா. ஷரியான்னு சொன்ன சட்டங்கள். அதில் என்ன வரும்? எப்படி தொழணும், தொழுகையில என்ன ஓதணும், தொழுகையில தவறு செஞ்சுட்டா அதை எப்படி சரி பண்றது, நோன்பு எப்படி முறியும், என்ன பண்ணா நோன்பு முறியும், என்ன பண்ணா உது முறியும், வியாபாரம் செய்யும் பொழுது எந்த பொருளை விற்பனை செய்யறது அல்லது வாங்கிறது மார்க்கத்துல ஹராமு என்கிற மாதிரியான வணக்கம் தொடர்பான சட்டங்கள், அல்லது தினமும் நம்ம செய்யக்கூடிய பல வேலைகள் தொடர்பாக நடைமுறை வாழ்க்கைன்னு சொல்லுவோம், அந்த நடைமுறை வாழ்க்கை தொடர்பான சட்டங்கள், ஹராம் ஹலால் சொல்லுவோம் இல்லையா, இது என்னது? ஷரியா. இப்போ மார்க்கத்தின் இரண்டு பகுதிகள் என்ன சொல்லுங்க? ஒன்று அகீதா, இன்னொன்று ஷரியா. இதே விஷயத்தை தான் வேற விதமா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஈமான் மற்றும் இஸ்லாம். எப்படி சொல்லலாம்? ஈமான் மற்றும் இஸ்லாம். அப்போ ஈமான்னா அகீதாவுக்கான பெயர், குர்ஆன்ல தான் வந்திருக்கு. சரியா? இஸ்லாம் என்பது என்னது? ஷரியத்துக்கான பெயரு. இஸ்லாம் என்கிற வார்த்தை தான் அதிகமா குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கு. ஓகேவா? இப்போ மார்க்கத்தை, தீனை இப்படி இரண்டு பகுதிகளா நம்ம பிரிக்கிறோம். இரண்டு பகுதியா பிரிச்ச பிறகு ஈமான் அல்லது அகீதான்னு சொல்றோம் இல்லையா, அதன் அடிப்படைகள் எத்தனை? சரி, அதை விட ஈஸியான கொஸ்டின் கேட்கிறேன். இஸ்லாம்னு சொல்றோம் இல்லையா, ஷரியத். ஷரியத் என்கிற அந்த இஸ்லாத்தின் அடிப்படைகள் எத்தனை? பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம் 5 இல்லையா? என்னென்ன? கலிமா சொல்வது, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். இந்த 5 தான் இஸ்லாத்தின் அடிப்படைகள் அப்படின்ட்டு நம்ம படிப்போம் இல்லையா? இப்போ நீங்க சொன்ன இந்த 5 விஷயங்களும் நம்முடைய செயல்பாடுகள் தொடர்பான அடிப்படைகள் தானே. கலிமா சொல்றது, நாவால சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சரியா? தொழுகையிலையும் ஆக்ஷன்ஸ் இருக்கு, நாவால சூறாக்கள் படிக்கிறோம், துவா படிக்கிறோம். நோன்பு வைக்கிறதும் என்ன செய்ய முடியும்? ஒருத்தவங்களால பார்த்தா ஃபீல் பண்ண முடியும்ல, சாப்பிடாம இருக்கிறாங்க, நோவு வச்சிருக்காங்க போல இருக்கு. ஜகாத்தும் பொருளாதாரத்தை கொடுக்கறது, அதுவும் ஃபீல் பண்ண முடியும். ஹஜ்ஜு, இது எல்லாமே வெளிப்படையான விஷயங்கள், அது தொடர்பான சட்டத்திட்டங்கள், இஸ்லாம் அல்லது ஷரியத். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேள்வி நான் கேட்கிறேன், ஈமானின் அடிப்படைகள் என்ன? இஸ்லாத்துக்கு 5 சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஈமானுக்கு அடிப்படைகள் எத்தனை? அகீதாவுக்கு 6. என்னென்ன? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிர் வல் கதர் கைரிஹி வ ஷர்ரிஹி. அப்போ 6 விஷயங்களை நம்புறது தான் ஈமான் அல்லது அகீதா. என்னென்ன 6 விஷயங்கள்? அல்லாஹ்வை நம்புவது, மலக்குமார்கள், வேதங்கள், தூதர்கள், மறுமையினால், விதியை நம்புவது இல்லையா, நல்ல கெட்ட விதி. அப்போ இப்போ சொன்ன இந்த 6 அடிப்படைகள் என்ன? கண்ணால பார்த்து அல்லது காதால கேட்டு உணர முடியுமான, ஃபீல் பண்ற விஷயமா இதெல்லாம்?
கிடையாது. நான் அல்லாஹ்வை நம்புறேனா இல்லையா என்பது உள்ளம் சார்ந்த விஷயம். கண்ணால பார்த்து என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ ஈமான் அகீதா என்பது நம்முடைய உள்ளம் சார்ந்த, நம்பிக்கை சார்ந்த, கொள்கை சார்ந்த விஷயம். இஸ்லாம் அல்லது ஷரியத் என்பது என்னது, நம்முடைய வெளிப்படையான சொல் செயல் எப்படி இருக்கணும், அதோடைய சட்டத்திட்டம் என்ன, அது பத்தி உள்ள விஷயம். அப்போ மார்க்கம், இந்த தீன் என்பது 2 பகுதியா பிரிஞ்சிருக்கு. அதுல ஒரு பகுதி அகீதா, இன்னொரு பகுதி ஷரியா. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம், ஒரு பகுதி ஈமான், இன்னொரு பகுதி இஸ்லாம். ஜென்ரலா இஸ்லாம்னு சொன்னா ஒட்டுமொத்த மார்க்கமே அதுல வந்துடும். ஜென்ரலா இஸ்லாம்னு சொல்லி பேச முடியாது. ஜென்ரலா ஈமான்னு சொல்லி பேசினாலும் அதுல என்ன ஆகும், ஃபுல் மார்க்கமே அதுல வந்துடும். ஆனா ரெண்டையும் சேர்த்து பேசும் பொழுது ஈமான்னா அகீதா, இஸ்லாம்னா ஷரியா. இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுச்சா? ஓகே. இப்போ இதுக்கு ஒரு ஆதாரம் மட்டும் மனசுல பதிய வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ சொன்ன இந்த விஷயத்துக்கு ஒரு ஆதாரம் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுமா அந்த ஹதீஸ்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸ். அதுல என்ன வரும் அந்த செய்தியில, அந்த ஹதீஸ்ல? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, வந்து கொஸ்டின் கேட்பாங்க, ரசூல் அதுக்கு ஆன்சர் கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸ் அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூல் கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க, ரசூல் அதுக்கு கொடுத்த பதில்கள், அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அந்த தகவல் என்ன கொஞ்சம் ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களோடு ஒரு சபையில உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ வெண்ணிற ஆடை அணிந்து, ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒயிட்டா இருக்கு, தலைமுடி வந்து பிளாக்கா இருக்கு, ரொம்ப பிளாக்கா இருக்கு. அவர் யாருன்னு சஹாபாக்களுக்கு, மதீனால இருக்கிற சஹாபா யாருக்கும் அவரை பத்தி தெரியல. ஏன்னா அவர் ஊர்வாசி கிடையாது, மதீனாவாசி கிடையாது. சரி, வெளியூர்ல இருந்து பயணம் செஞ்சு வந்திருக்காரோ அப்படின்னு பார்த்தா அவரை பார்த்தா எப்படி தெரியல, பயணம் செஞ்சு வந்த மாதிரி தெரியல. ஏன்னா பியோர் ஒயிட் ட்ரெஸ்ஸு, பியோர் பிளாக் ஹேர், அதை பார்த்தா ஒன்றும் தூசி படிந்த மாதிரி தெரியல. அப்போ பயணம் செஞ்சு வந்த மாதிரி தெரியல. ஊர்க்காரர் தான் அப்படின்னு பார்த்தா ஊர்க்காரரும் கிடையாது. எங்கிருந்து வந்தாரு, திடீர்னு வந்தாரு, சபையில வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருந்த இடத்த நோக்கி வராரு. நபியை ரொம்ப நெருங்கி போய் உட்கார்ந்துறாரு. எந்த அளவுக்கு நெருங்கி உட்கார்றாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால் முட்டியோடு அவருடைய கால் முட்டி டச் ஆகிற வரைக்கும் உட்கார்றாங்க. நெருங்கி வந்து உட்கார்ந்த அவர் என்ன செய்யறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட 5 கேள்விகள் கேட்கிறார், 1 by 1. சரியா? எத்தனை கேள்வி? 5 கேள்வி. கேள்வி என்ன, அதற்குரிய பதில் என்ன என்பதை மனசுல பதிய வச்சுக்கோங்க. முதல் கேள்வி, இஸ்லாம் என்றால் என்ன முகமதே, எனக்கு சொல்லுங்க, இஸ்லாம் என்றால் என்ன? அதுக்கு ரசூல் சொன்ன ஆன்சர் என்னது, நீங்க சொன்ன அந்த 5 pillars ஆஃப் இஸ்லாம் தான். என்னென்ன? கலிமா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ். ரசூல் சொன்னாங்க இஸ்லாம்னா இதுதான். அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்றும் முஹம்மது அல்லாஹ்வின் தூதராவார் என்றும் சாட்சி சொல்வது, தொழுகை நிலைநாட்டுவது, ஜகாத் கொடுப்பது, நோன்பு நோற்பது, சக்தி இருந்தால் ஹஜ் செய்வது, பொருளாதார சக்தி, உடல் ரீதியான சக்தி இருந்தால் ஹஜ் செய்வது அப்படின்ட்டு அந்த இஸ்லாத்தின் 5 அடிப்படைகளை சொன்னாங்க. சரி, இரண்டாவது கேள்வி கேட்கிறாங்க அந்த நபர், ஈமான் என்றால் என்ன எனக்கு சொல்லுங்க முகமதே. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்றாங்க, அந்த ஈமானுடைய 6 அடிப்படைகள். அன் துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ அன் துமின பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி அப்படின்னு சொன்னாங்க. ஈமானுடைய 6 அடிப்படைகள். மூணாவது கேள்வி கேட்கிறாங்க, இஹ்சான் என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் கேள்வி எதை பத்தி? இஸ்லாம். செகண்ட் ஈமான். தேர்ட் கேள்வி இஹ்சான். இஹ்சான் என்றால் என்ன? அதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஒரே ஒரு பில்லர் தான். என்ன சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல் நினைத்து அல்லாஹ்வை வணங்கு. நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போ எதை செஞ்சாலும், வணங்கினாலும் வியாபாரம் செஞ்சாலும் எது செஞ்சாலும் எப்படி செய்யணுமா, ஃபர்ஸ்ட் நாம் அல்லாஹ் பார்க்கிறோம். சரி, நாம் அல்லாஹ் பார்க்கிறோம் என்கிற சிந்தனை வரலன்னா கன்ஃபார்மா அல்லாஹ் நம்மள என்ன செய்யறான், பார்த்துட்டு இருக்கிறா என்கிற அந்த சிந்தனையோடு வணங்குறது, ஒவ்வொரு காரியத்தை செய்யறதா இஹ்சான். அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம், பயபக்தி, தஹ்வா அப்படின்னு சொல்லிக்கலாம் இஹ்சான். 3 கேள்வி ஆச்சா? 4வது கேள்வி கேட்கிறாங்க, மத்த சாஅஹ் அல்லது அக்பிர்னி அனி சாஅஹ், கியாம நாள் பத்தி சொல்லுங்க, கியாம நாள் எப்போ வரும்?
இப்ப இதற்கான ஆன்சர் தெரியுமா இருக்காவது? யாரை தவிர? அறிகுறிகள் இருக்கு, கரெக்ட். ஆனா எப்போ வரும் எக்ஸாக்ட் டேட்டு தெரியாது. இன்னும் 50 வருஷத்துல வந்துடும், 100 வருஷத்துல கரெக்டா வந்துடும் அப்படின்ட்டு டேட் எல்லாம் யாருக்கும் என்ன செய்யல, சொல்லல. சரியா? அல்லாஹ்க்கு மட்டும்தான் அந்த கியாம நாள் எப்போ வரும் என்கிற நாள் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்பட யாருக்கும் கியாம நாள் எப்போ வரும் எக்ஸாக்டா தெரியாது. ஆனா என்ன தெரியும்? அறிகுறிகள். அதுவும் அல்லாஹ் சொல்லி அந்த அறிகுறிகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக 4வது கேள்வி கேட்டாங்க, கியாமத் எப்போ வரும்? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கேள்வி கேட்கிற உங்களை விட கேள்வி கேட்கப்படும் எனக்கு இதை பத்தி அதிகமான நாலேஜ் இல்ல. மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅஅலம மினஸ் ஸாயில் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ 4th கேள்விக்கு பதில் இல்ல. சரி, 5வது கேள்வி கேட்கிறாங்க. அந்த சகோதரர் சொன்ன மாதிரி அறிகுறிகள் கொஞ்சம் சொல்லுங்க, கியாமத் நாள் எப்போ வரும் தெரியாது, அதன் அறிகுறிகளாவது சொல்லுங்க அப்படி சொன்னதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல 2 அறிகுறிகள் சொல்றாங்க. மற்றபடி ஹதீஸ்ல நிறைய கியாமத்துடைய அறிகுறிகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ்ல ரசூல் சொன்னது 2. என்ன 2 அறிகுறிகள் ரசூல் சொன்னாங்க? அன் தலிதல் அமது ரப்பதஹா, அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பாள். அம்மா தாய் எப்படி இருப்பாங்க? அடிமையா இருப்பாங்க. ஆனா பிறந்த பெண் குழந்தை எப்படி இருக்குமா? எஜமானி, ஓனர். அம்மா வந்து அடிமை வேலைக்காரி அந்த மாதிரி. ஆனா மகள் யாரு? எஜமானி, ஓனர் அப்படிங்கிறாங்க ரசூல். இப்படி ஒரு காலம் வந்துடும். இது ஒரு அடையாளம். 2வது அடையாளம் என்னன்னா, وأن ترى الحفاة العراة العالة رعاء الشاء يتطاولون في البنيان. காலில் செருப்பு இருக்காது. சில ஏழைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு காலில் செருப்பு கூட இருக்காது, உடல்ல சரியான துணி இருக்காது. என்ன வேலை செய்வாங்க அப்படின்னா, ஆடுகள் மேய்க்கிறவங்களா இருப்பாங்க பெரும்பாலும். ஆனா அவங்க கியாமத்துக்கு நெருக்கமா பணக்காரங்களா மாறிடுவாங்க. ஒரு காலகட்டத்துல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தவங்க பணக்காரங்களா சேஞ்ச் ஆகிடுவாங்க. பணக்காரங்களா சேஞ்ச் ஆகி என்ன செய்வாங்களாம்? யததாவலூன ஃபில் புன்யான், உயர்ந்த கட்டடம் கட்டுவதிலே அவர்கள் போட்டி போடுவார்கள். நீ கட்டுறியா, அதை விட பெருசு நான் கட்டுறேன் அப்படின்ட்டு போட்டி போட்டு அவங்க கட்டடம் கட்டுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கியாமத்து நெருங்கி வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை சொன்னதும் அந்த நபர் கேட்டு முடிச்ச பிறகு அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. போன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கேள்வி கேட்க வந்தாரு, எங்க போய் பாருங்க. சபையிலிருந்து சில சஹாபா ஓடி போய் பாக்குறாங்க. இவங்க இப்போதான் வெளியில போனாரு. போன உடனே இவங்க பின்னாடி ஓடி போறாங்க. போய் ரைட் சைடு லெஃப்ட் சைடு அங்க பாக்குறாங்க, ஆளை காணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே சபையில கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லது சில நாட்கள் கழிச்சு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸை நமக்கு அறிவிச்சது யாருன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பேர் அடிக்கடி கேள்விப்படுவீங்களே, நபி தோழர் உமர் தான் இந்த சம்பவத்தை அறிவிக்கிறாங்க. ரசூல் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, யா உமர் அத்தத்ரி மனி ஸாயில், உமரே அந்த கேள்வி எல்லாம் கேட்டார்ல அன்னைக்கு, யார் தெரியுமா? அவர் சொல்றாரு, அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹ்வின் தூதரும் நன்கறிந்தவர்கள் அப்படி சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. வந்தது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மனிதர் இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்தில் வந்து இந்த கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு ரசூல் பதில் சொன்னாங்க. எதுக்கு அப்படி செஞ்சாங்கன்னா, ஜாஅக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுக்கு உங்களுடைய தீன் மார்க்கத்தை சொல்லி கொடுப்பதற்காக இப்படி வந்தார். இந்த கேள்வி பதில் மாதிரி வந்துச்சுன்னா விஷயங்கள் மனசுல என்ன செய்யும்? நல்லா பதிவாயிரும். இப்ப இதே விஷயத்த நான் உங்களுக்கு கொஞ்சம் எழுதிக்கோங்க. இஸ்லாத்தின் அடிப்படைகள் 5, ஈமானுக்கு அடிப்படைகள் 6, எஹ்சான்னா இது, கியாம நாளுடைய அறிகுறிகள் அப்படின்ட்டு சொல்றதை விட இஸ்லாம்னா என்ன அப்படி கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லும்போது 5 விஷயம். ஈமான் என்றால் என்ன அப்படி கேள்வி கேட்டு அதுக்கு 6, எஹ்சான் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி பதில் மாதிரி போனா விஷயங்கள் என்ன செய்யும்? நல்லா மனசுல பதியும். அப்போ உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை இந்த கேள்வி பதில் பேட்டர்ன்ல சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி வந்தாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஓகே, இப்போ இதுல அந்த 2 அறிகுறிகள் என்ன, அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அடிமை பெண் தன் எஜமானி பெற்றெடுப்பால். தாய் வந்து அடிமையா இருப்பாங்க, மகள் எஜமானியா இருப்பாங்க. இதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு. அதுல ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, பெண் பிள்ளைகளோ என்ன செய்வாங்க வீடுகள்ல, தாய்க்கு உதவி செய்யறது, தாயுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிற அப்படி செய்யாம வீடுகள்ல ஒரு வேலை செய்யாம பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. வீட்டுடைய எல்லா வேலைகள் யார் தான் செய்வாங்க? ஓடி அலைஞ்சு அம்மா தான். அப்ப அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அந்த காட்சி? ஓடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செய்யற அந்த பெண்மணி யாரு? அடிமை. அதுக்காக எல்லா வேலைகளையும் அவங்க தான் செய்யறாங்க.
அப்படியே ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கிற இந்த பொண்ணு யாரு? ஓனர் போல இருக்கு, அதுக்காக தான் அடுத்த இடத்துல இருந்து வேலை வாங்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல வீடுகள்ல இந்த நிலைமை வந்துடும் அப்படின்னு நபி சொன்னாங்க. உங்க ஊர் பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நம்ம ஊர் சைடெல்லாம் இந்த நிலைமை இருக்கு வீடுகள்ல. பெண் பிள்ளை வந்து காலேஜ் படிக்கிற வயசு இருக்கும், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, டீ கூட போட மாட்டாங்க. அப்பா டீ கேட்டா போட்டு கொடுக்க தெரியாது, அல்லது தெரிஞ்சாலும் செய்ய மாட்டாங்க. தன்னுடைய சின்ன சின்ன வேலைகள் கூட பண்ண மாட்டாங்க, அதை கூட யார் தான் செஞ்சு கொடுக்கணும்? அம்மா தான். அப்ப அந்த சிச்சுவேஷன் வந்துருச்சு பல இடங்கள்ல. சரியா? சரி, இரண்டாவது அடையாளம் சொன்னாங்க இல்லையா, ஏழைகளா இருக்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க பணக்காரங்களா மாறி பெரிய பெரிய கட்டடம் கட்டுவாங்கன்ட்டு. அது யாரு கெஸ் பண்ணீங்களா நீங்க? அரபுகள். சஹாபா கேட்கிறாங்க ஒரு ஹதீஸ்ல, இன்னொரு அறிவிப்புல, இதே ஹதீஸ் இன்னொரு அறிவிப்புல கேட்கிறாங்க, யார் யார சொல்லாது அப்படி சொல்லி கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அரப், அவங்க தான் அரபுகள். இப்ப அரபுல அந்த சிச்சுவேஷன் வந்துருச்சா இல்ல இனிமே வரப்போகுதா ஃபியூச்சர்ல? ஏற்கனவே வந்துருச்சு. ஒரு காலகட்டத்துல அந்த அரபு உலகம் எல்லாமே, சவுதி அரேபியா, துபாய் எல்லாமே, கத்தர், அங்கெல்லாம் உங்களுக்கு என்ன கிடையாது, இன்கம் சோர்ஸ் எல்லாம் பெருசா ஒன்றும் கிடையாது. அங்கிருந்து பெட்ரோல் வந்த பிறகுதான் என்ன செஞ்சாங்க, பெரிய சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அது வல்லரசு நாடுகளா மாறிச்சு. இப்போ மிக உயர்ந்த கட்டடம் அப்படின்னா எங்கதான் இருக்கு? புர்ஜ் கலீஃபா துபாயில தான் இருக்கு. அதை விட பெரிய கட்டடம் கட்டுறதா போட்டி போட்டாலும் அது அரபுகள் மத்தியில தான் அந்த போட்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த இரண்டு அடையாளங்களும் நிறைவேறிச்சு. அப்போ இந்த ஹதீஸ் நான் எதுக்காக சொன்னேன்னா, மார்க்கத்தின் இரண்டு பகுதிகள், ஒரு பகுதி அகீதா, இன்னொரு பகுதி ஷரியா. அது வேற எந்த விதத்துல சொல்லலாம், ஒரு பகுதி ஈமான், இன்னொரு பகுதி இஸ்லாம். அதுக்கு ஆதாரம் இந்த ஹதீஸ்ல வந்துருச்சுல, அந்த ஆதாரத்துக்காக தான் இந்த ஹதீஸ் சொன்னது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல படிக்க போறது என்னன்னா, அந்த முதல் பகுதி சொல்லி அகீதா. அந்த அகீதா படிப்பதின் நன்மைகள் என்ன, அந்த அகீதா படிச்சா நமக்கு என்ன நன்மைகள், பலன்கள், பெனிஃபிட் என்ன என்பதை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் படிக்க போறோம். அந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். அகீதா என்கிற அந்த வார்த்தை, அகீதா என்கிற அந்த வார்த்தைக்கு அரபி மொழியில வந்து முடிச்சு அப்படின்னு அர்த்தம். முடிச்சு போடுறது, முடிச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? அதே வார்த்தை கொஞ்சம் அதோடைய பேட்டர்ன் லைட்டா மாறி முடிச்சு என்கிற அந்த அர்த்தத்துல குர்ஆன்ல வந்திருக்கு. என் நாவின் முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக அப்படின்னு ஒரு துவா இருக்கு இல்லையா, தெரியுமா அந்த துவா? ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி. வஹ்லுல் உக்தா அப்படின்னா என் நாவின் முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக. உக்தா அப்படின்னா முடிச்சு. அதே வார்த்தை தான் வேற ஒரு பேட்டர்ன்ல அகீதா அப்படின்னு சொல்றோம். அப்போ அகீதாக்கு என்ன அர்த்தம்? முடிச்சு. எதுல? லாங்குவேஜ்ல, அரபி மொழியில முடிச்சு அர்த்தம். அதுதான் நம்ம ஒரு சப்ஜெக்டா என்ன சொல்றோம், கொள்கைன்னு சொல்றோம். அப்போ முடிச்சுக்கும் கொள்கைக்கும் என்ன கனெக்ஷன்? அதான் அகீதானா கொள்கைன்னு சொன்னோம்ல. அரபி மொழியில அகீதான என்ன அர்த்தம்? முடிச்சுன்னு அர்த்தம். அரபி மொழியில முடிச்சு என்கிற அந்த பொருளுக்கும் அந்த சப்ஜெக்டுக்கு, கொள்கைங்கிற சப்ஜெக்டுக்கு அகீதான்ட்டு அரபியில சொல்றதுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்கிறேன். ஸ்ட்ராங்கு என்ன சொன்னீங்க நீங்க? இருக்கமா. அப்ப இது வந்து முடிச்சு போட்டு இப்படி இழுத்துனா, அதை இறுக்கி கட்டினா என்ன ஆகும்? அந்த முடிச்சு ஸ்ட்ராங் ஆயிடும். அடுத்து அதை நீங்க அவிழ்க்க விரும்பினா ஈஸியா அவிழ்த்துலாமா? கஷ்டம். ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணா கஷ்டப்பட்டு அவிழ்க்க முடியும், ஆனா கஷ்டம் அது. அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு அவிழ்க்க முடியாத அளவுக்கு இறுக்கி போடப்பட்ட ஒரு முடிச்சு மாதிரி நம்முடைய கொள்கை இருக்கு. அவ்வளவு ஈஸியா என்ன செய்யக்கூடாது, அதை மாத்திக்க கூடாது. மற்றவங்க அவ்வளவு ஈஸியா மாத்திர முடியாது சொல்ற அளவுக்கு அது ரொம்ப உறுதியா இருக்கணும் என்கிற ஒரு அர்த்தம் அதுல இருக்கு. அதுக்காக தான் அகீதா அப்படின்ட்டு இந்த கொள்கைங்கிற சப்ஜெக்டுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த அகீதா படிச்சா என்ன நன்மைகள், நான் ஒரு ஒரு நன்மையா சொல்றேன். நோட்டு பென் இருந்தா அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, இன்ஷா அல்லாஹ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அகீதா மற்றும் அல்லது ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம படிச்சோம்னா மிகப்பெரிய ஒரு நன்மை என்னன்னா, ஒரு மகத்தான வணக்கம் செய்யக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்கும். ஏன்னா அகீதாவை படிக்கிறது மகத்தான ஒரு வணக்கம். இது கொள்கையை படிப்பது மகத்தான ஒரு வணக்கம்.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது, அமல்களில் மிக சிறந்த அமல் எது? அமலில் மிக சிறந்த அமல் எது? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? ஈமானுன் பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் நம்பிக்கை கொள்வது. அப்ப அல்லாஹ்வை எப்படி நம்பணும், ரசூலை எப்படி நம்பணும் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ப நாம நம்பிக்கை கொள்வதுதான் என்னவா அமல்ல மிக சிறந்த அமல். அண்ட் இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையாகவும் இருக்கு. சொல்ல போனா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது ஈமான் பத்தி, ஆனா இஸ்லாம் என்கிற அந்த ஷரியத்திலையும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? அந்த கொள்கை தான் வருது. அந்த கொள்கையை நம்ம என்ன செய்யறோம்? நாவால மொழியிறோம். அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, முகம்மது அல்லாவின் தூதராவார். அல்லாவையும் ரசூலையும் நம்புறது தான் நாவால் என்ன செய்யறோம்? ஷஹாதாவா கலிமாவா சொல்றோம். அப்போ இஸ்லாத்தின் அடிப்படையும் இதே கொள்கையா தான் இருக்கு. அப்போ மிக சிறந்த அமல் எது அப்படி கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? ஈமானுன் பில்லாஹி வ ரசூலி. ஓகே, இன்னொரு ஹதீஸ், ஈமானுக்கு பல பகுதிகள் இருக்கு அப்படின்ட்டு வரும் இல்லையா? அந்த ஹதீஸ் தெரியுமா? எத்தனை பகுதிகள் இருக்கு ஈமானுக்கு? 70க்கு மேற்பட்ட பகுதிகள் அல்லது 70க்கு மேற்பட்ட கிளைகள், பிரான்ச்சஸ் அப்படி சொல்லலாம். அந்த ஹதீஸ்ல ரசூல் என்ன சொல்றாங்க? அல் ஈமானு பிதுஉ வ சப்உன ஷுஅபா அஃதலுஹா, அதில் மிக சிறந்த கிளை அல்லது அஅலாஹா, மிக உயர்ந்த பிரான்ச் தான் என்னது? கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது. வ அதுனாஹா, அந்த பிரான்ச்சஸ்ல ரொம்ப லாஸ்ட் பிரான்ச் என்னது? லாஸ்ட் கிளை. பாதையில் கிடக்கும் நோவினை தரும் பொருளை, ஏதாவது கல்லு முள்ளு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஓரமா தள்ளி விடுறது. இமாதத்துல் அதா அனி தரீக் வல் ஹயாஉ ஷுஅபத்துன் மினல் ஈமான், வெட்கமும் ஈமானின் ஒரு கிளைதான். அப்போ இந்த இரண்டு ஹதீசுகளிலும் மிக சிறந்த அமல், ஈமானின் மிக உச்சகட்டம் என்பது என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்புறது, அதை சொல்றது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக அகீதா படிக்கும் பொழுதெல்லாம் நாம மகத்தான ஒரு வணக்கத்தை செய்யணும்னு இருக்கும். இப்போ நம்ம அகீதா படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? மகத்தான ஒரு இபாதத்துல இருக்கும். சரியா? மகத்தான ஒரு வணக்கத்துல நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ அகீதாவை படிக்கிறது மகத்தான ஒரு அமல், மிக சிறந்த அமல் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது முதலாவது விஷயம். இந்த நோக்கத்துக்காக தான், இந்த மகத்தான அமலை நோக்கி, இந்த மகத்தான கொள்கையை நோக்கி அழைக்கிறதுக்காக தான் எல்லா நபிமார்கள் இந்த பூமிக்கு வந்தாங்க. ஆரம்பத்தில் படிச்ச அந்த வசனத்துல எல்லாம் அதான் சொல்றான், இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்த ஒவ்வொரு ரசூல், ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு ரசூல் வந்திருக்கிறாங்க. அந்த ரசூல் அந்த சமூகத்தாருக்கு சொன்ன விஷயம் என்னவா? அனிஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வை தவிர மக்கள் எதையெல்லாம் வணங்குறாங்களோ அந்த பொய்யான தெய்வங்கள், அதை விட்டு விலகி இருங்கள். இது கொள்கை தானே? அப்போ கொள்கையை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் ரசூல்மார்கள் வந்ததாக அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த விஷயத்தை படிக்கிறது மகத்தான ஒரு வணக்கம் என்பதை நம்ம என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். ஓகே, இரண்டாவது நன்மை, அகீதா படிப்பதின் இரண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய உரிமை என்ன, அல்லாஹ்வுடைய ரைட்ஸ் என்ன என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அகீதாவை படிச்சா. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய ஹக்கு என்னது? ரைட்ஸ் என்னது? அல்லாஹ் மீது நம்முடைய கடமை, அல்லது நம் மீது அல்லாஹ்வுடைய கடமை, எப்படி சொல்றது? அல்லாஹ் மீது நம்முடைய கடமை என்னது? மிகப்பெரிய கடமை அப்படின்னா அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவது அண்ட் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருப்பது. ரெண்டு சேர்ந்தாதான். அல்லாஹ் வணங்குறது அப்படின்னா அல்லாஹ்வையும் வணங்கிட்டு அங்க போய் தர்காவை வணங்கிட்டு இருந்தா அது என்ன கிடையாது? அல்லாஹ்வுடைய வணக்கம் கிடையாது. அல்லாஹ் வணங்கணும்னா எப்படி வணங்கணும்? அல்லாஹ் வணங்கணும் அண்ட் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்காமலும் இருக்கிறோம். இரண்டு சேர்ந்தாதான் என்னது? தௌஹீத் என்கிற கொள்கை. அப்போ இதுதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ரைட்ஸ். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த மிகப்பெரிய ஹக்க, அல்லாஹ் மீது நம்முடைய அந்த கடமையை நாம அறிந்தால்தான் அதை என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில அது அல்லாஹ்வுக்கு செஞ்சு கொடுக்க முடியும். அப்போ அதுக்காக வேண்டி நாம் என்ன செய்யணும்? அகீதாவை படிச்சாகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்போ இந்த பாயிண்ட்கான ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கழுதை மீது சவாரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பின்னாடி முஆஸ் என்கிற சஹாபி உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரு? முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. முஆஸ்
அவங்க சொல்றாங்க, நான் நபிசுல்லாசம் பின்னாடி அந்த வாகனத்துல உட்கார்ந்துருந்தேன். அப்போ நபிசுல்லாசலம் திரும்பி கேட்கிறாங்க, யா முஆஸ், முஆஸே இருக்கீங்களா? இருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ் மீது அடியார்களுடைய கடமை என்ன, அடியார்கள் மீது அல்லாஹ்வுடைய கடமை என்ன? அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ரைட்ஸ் எது, அடியார்கள் மனிதர்களுடைய மிகப்பெரிய ரைட்ஸ் என்னது தெரியுமா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் நன்கறிந்தவர்கள். அதுக்கு ரசூல் ஆன்சர் கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுடைய ரைட்ஸ் என்னன்னா மிகப்பெரிய ஹக்கு, அடியார்கள் என்ன செய்யணுமா? அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும், அண்ட் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருக்கணும். இது நாம அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை இதுதான். ஓகேவா? அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருப்பது. சரி, இது அடியார்கள் செஞ்சா அடியார்களுடைய ரைட்ஸ் என்ன வரும் அடுத்து அல்லாஹ் மீது அப்படின்னா, அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை அப்படின்னா, அவர்களை நிரந்தர நரகத்தில் போடாமல் இருப்பது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நிரந்தர நரகத்தில் போட்டு அவங்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வேதனை செய்ய மாட்டான். இது அடியார்களுடைய கடமை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ரைட்ஸ் என்னது? அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருப்பது. அதை நாம செஞ்சிட்டோம்னா நம்முடைய மிகப்பெரிய ரைட்ஸ் என்னது? அல்லாஹ் நம்மை என்ன செய்ய மாட்டான், நிரந்தர நரகத்தில் போட மாட்டான். இது நம்முடைய ரைட்ஸ் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் எப்போ நமக்கு இந்த நாலேஜ் எப்போ கிடைக்கும்? அதை பத்தி படிச்சாதான். இப்ப அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஹக்கு என்ன என்பதை அறிந்து அந்த ரைட்ஸை நம்ம கரெக்டா ப்ராப்பரா கொடுக்கணும்னா அதுக்கு தேவையான கல்வியை நம்ம என்ன செய்யணும், வளர்த்துக்கணும். அந்த கல்வி இல்லாமல் என்ன செய்ய முடியாது. நாம் அல்லாஹ்வை வணங்குறோம் என்பதாக நினைத்து கொண்டு நாம் என்ன செஞ்சுட்டு இருப்போம், ஒரு பக்கம் அல்லாஹ்வுக்கு நமக்கே தெரியாம இணை வச்சுட்டு இருப்போம். அப்படி செய்யறாங்களா இல்லையா? பல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நாம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டு இருக்கிறோம், மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அது தெரியல, நாம இணை வைக்கிறோம்ட்டு அவங்களுக்கு அது புரியல. அப்போ இதுக்கான முக்கிய காரணம் என்னது? அவங்க அந்த கொள்கையை என்ன செய்யல, படிக்கல. கொள்கையை படிக்காம இருந்த காரணத்தினாலதான் அல்லாஹ்வை வணங்குவதாக நினைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அந்த கடமையை கரெக்டா செய்யறதா நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவங்க அந்த கடமையை செய்யல. இது தொடர்பாக மேலும் மேலும் சில விஷயங்கள் அடுத்த பாயிண்ட்ல வரும் இன்ஷா அல்லாஹ். அப்போ 2 குறிப்புகள் சொல்லியிருக்கோம். முதல் குறிப்பு என்ன? அகீதாவை படிக்கிறது மிகப்பெரிய வணக்கம், மிகப்பெரிய வணக்கம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். 2வது குறிப்பு என்ன சொல்லியிருக்கோம்? அகீதாவை படிச்சா அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ரைட்ஸ் என்ன என்பதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சாதான் அதை என்ன செய்ய முடியும், அந்த ஹக்கை கொடுக்க முடியும், அந்த ரைட்ஸை. ஓகே, 3வது நன்மை எழுதிக்கோங்க. அகீதாவை நம்ம படிச்சாதான் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அகீதாவை படிச்சு அதை நம்முடைய கொள்கையாக உள்ளத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டாதான் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் கபூலாக ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ நம்ம வணக்க வழிபாடுகள் செய்யறோம், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, எந்த வணக்கமா இருந்தாலும் சரி, அந்த வணக்கம் அல்லாஹ் கிட்ட கபூல் ஆகணும், அக்செப்ட் ஆகணும்னா பேசிக்கலி 2 நிபந்தனைகள் இருக்கு. ஒவ்வொரு வணக்கத்துக்கும் கூடுதலா சில நிபந்தனைகள் வரும். இப்போ உதாரணத்துக்கு தொழுகை அப்படி எடுத்துக்கிட்டா, இப்ப நம்ம அடுத்து சொல்ல போற அந்த பேசிக் 2 நிபந்தனைகள் போக வேற சில கூடுதல் நிபந்தனைகள் வரும். தொழுகைக்கு என்ன வரும்? கிப்லாவை முன்னோக்கணும், தஹாரத்தோடு இருக்கணும், புது செஞ்சுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சில கூடுதல் நிபந்தனைகள். சரியா? நோன்பு அப்படி வந்தா நாம சொல்ல போற அந்த 2 நிபந்தனைகள் போக நோன்புக்கு சில கூடுதல் நிபந்தனை. என்னது? நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை செய்யாம இருக்கணும் அப்படின்னு கூடுதல் வரும். ஆனா எந்த வணக்கமா இருந்தாலும் அதில் நாம சொல்ல போற அந்த 2 நிபந்தனைகள் கன்ஃபார்ம், அது அடிப்படை நிபந்தனைகள். அது இல்லாமல் எந்த வணக்கமும் எந்த அமலும் அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகாது. அந்த 2 நிபந்தனைகள் என்ன சொல்ல முடியும் யாராவது? எந்த வணக்கமா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்ன நிபந்தனைகள்? இஹ்லாஸ் ஒரு நிபந்தனை. என்ன? இஹ்லாஸ். 2வது நிபந்தனை என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பின்பற்றி அதை செய்வது, நபி வழி அடிப்படையில் அதை செய்வது. அப்போ எந்த வணக்கமா இருந்தாலும் அதெல்லாம் கிட்ட கபூல் ஆகணும்னா இதான் 2 கண்டிஷன்ஸ். ஒரு கண்டிஷன் இஹ்லாஸ், 2வது கண்டிஷன் நபி வழி அடிப்படையில் செய்வது. சரி, இஹ்லாஸ்னா என்ன? உள்ள தூய்மையோடு
அந்த வணக்கத்தை யாருக்காக செய்யணும்? அல்லாவுக்காக. அல்லாவுக்காக செய்யும். ஆனா உள்ளத்துல ஷிர்கான கொள்கையை வச்சிருக்கணும்னா அந்த இபாதத்துல என்ன வராது? இஹ்லாஸ் வராது. ஏன்னா உள்ளத்துலதான் ஷிர்க் மிக்ஸ் ஆயிருக்கே. நம்முடைய கொள்கையில ஷிர்கு, தப்பான கொள்கை கலந்து போயிருக்கு அப்படின்னா என்ன வணங்கினாலும் அதுல என்ன வராது? இஹ்லாஸ் வராது, உள்ள தூய்மை வராது. மிக்சிங்கு, கலப்படம் தான் அங்க இருக்கும் இபாதத்துல. அப்போ இஹ்லாஸ் அவசியம். இரண்டாவது நிபந்தனை நபி வழி அடிப்படையில் அதை செய்வது. உதாரணத்துக்கு ஒருத்தர் சதகா கொடுக்கிறாரு, சரியா? சதகா கொடுக்கிறாரு. அந்த சதகா எப்போது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னா அந்த சதகா அவங்க அல்லாவுக்காக கொடுக்கணும். ரெண்டாவது என்னது? நபி வழியை பின்பற்றி அதை கொடுக்கணும், சரியா? சதகா என்கிற பேர்ல நம்ம என்ன செய்ய முடியாது? போயிட்டு பிதாத்துகள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்காக, ஒரு அடாச்சாரத்துக்காக அவங்க காசு கேட்குறாங்க. ஒரு இது வச்சிருக்கிறோம், சரியா, ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். ஆனா அந்த ப்ரோக்ராம் முழுக்க முழுக்க என்னது? பிதாத்தான ஒரு ப்ரோக்ராம். அதுக்கு சதகா கொடுங்க, நன்கொடை கொடுங்கன்னு சொன்னா சதகா கொடுக்குற ரொம்ப நல்லது அப்படின்னு எடுத்து கொடுத்துடலாமா? நல்ல நியத்து தான், மார்க்க விஷயம் அப்படின்னு நினைச்சுதான் கொடுக்குறோம். ஆனா கொடுக்குற அந்த விஷயம் எதுக்கு போக போகுது? பிதாத்துகளுக்காக தான் அது செலவு செய்ய போகுதுன்னா அந்த சதகா கொடுக்கிறது நபி வழி கிடையாது. அப்ப அல்லாவுக்காக கொடுக்கணும் அண்ட் நபி வழி அடிப்படையில் கொடுக்கணும். தொழுறோம், இப்ப தொஹர் தொழுகை வரப்போகுது. தொஹர் தொழுறோம், யாருக்காக தொழுறோம்? அல்லாவுக்காக. இதான் இஹ்லாஸ், சரியா? ரெண்டாவது என்ன? எப்படி தொழணும்? நபி வழிப்படி. ஆரம்பத்திலிருந்து கையை உயர்த்தி தக்பீர் சொன்னதிலிருந்து சலாம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் அந்த தொழுகை எப்படி இருக்கணும்? நபி வழி அடிப்படையில் இருக்கணும். இந்த இரண்டு கண்டிஷன் சேர்ந்தாதான் பேசிக்கலி அந்த வணக்கம் அல்லாஹ் கிட்ட கபூல் ஆகும். அது போக அந்தந்த வணக்கத்துக்கு வேற சில நிபந்தனைகள் இருக்கும், சரியா? அப்ப இந்த இரண்டு நிபந்தனைகள்ல ஃபர்ஸ்ட் நிபந்தனை இஹ்லாஸ். அந்த இஹ்லாஸ் என்கிற அந்த நிபந்தனையை முழுமையாக எப்போ அடைய முடியும்? அல்லாவை பற்றி கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம கரெக்டா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாதான். அதை தெரிஞ்சுக்காம என்ன செய்ய முடியாது? இஹ்லாஸ உள்ளத்தில் ஏற்படுத்த முடியாது. இஹ்லாஸ் இல்லை அப்படின்னா நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாவிடத்தில் கபூல் ஆகாது. இப்போ பல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, நம்முடைய சமூகத்திலேயே பல பேர் இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்க. அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய பல கொள்கைகள் உள்ளத்துல வச்சிருக்கிறாங்க. அல்லது பகிரங்கமா போய் கபர்ல போய் சஜதா செய்யறாங்க. இதெல்லாம் இணை வைக்கக்கூடிய காரியம் இல்லையா? இந்த கொள்கையை வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்க? இன்னொரு பக்கம் பள்ளி வாசல்ல போய் தொழுறாங்க, அல்லாவுக்காக திக்ர் செய்யறாங்க, குர்ஆன் திலாவத் செய்யறாங்க, நிறைய வணக்கங்கள் செய்யறாங்க, நோம்பு நொறுக்குறாங்க ஆர்வமா. ஒரு பக்கம் அல்லாவுக்காக வணக்கம் செய்யறாங்க, இன்னொரு பக்கம் என்ன செய்யறாங்க? ஷிர்குடைய கலப்படமும் செய்யறாங்க. இப்படி இருக்க அவங்களுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகுமா? 99% அல்லது 99.9% அவங்க அல்லாஹ் வணங்கட்டும், சரியா? அல்லாவுக்காகவே அந்த வணக்கங்களை செய்யட்டும். ஆனா அந்த 0.1% அவங்க அல்லாஹ் அல்லாதவர்களையும் போய் வணங்குற விதமா சில இபாதத்தை செய்யறாங்க. அண்ட் அப்படி செய்யலாம் அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னா அந்த 0.1% என்ன செஞ்சிடும்? 99.9 நாசமாக்கிடும், வீணாக்கிடும். ஏன்னா ஷிர்குடைய கலப்படத்தோடு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? வணக்கத்தை கபூல் செய்ய மாட்டான். அல்லாஹ் இப்படிப்பட்ட இபாதத்தை தான் அக்செப்ட் பண்ணுவான். அது இஹ்லாஸோடு இருக்கணும். கலப்படமான விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? கபூல் செய்ய மாட்டான். இப்போ நமக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கலப்படமான ஒரு பொருள் அப்படி தெரிஞ்ச பிறகு நம்ம காசு கொடுத்து வாங்குவோமா? இல்ல, காசு அதிகமா போனாலும் சரி பியூரா வாங்கலாம், கலப்படம் இல்லாத தேன் வாங்கலாம், கலப்படம் இல்லாத பால் வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவோமா இல்லையா? அப்படி இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலப்படமான வணக்கத்தை அக்செப்ட் பண்ணுவானா? அக்செப்ட் பண்ண மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹதீஸ்ல, இன்னல்லாஹ தஆலா தய்யிப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், வலா யக்பலு இல்லா தய்யிபா, தூய்மையானதை தவிர அல்லாஹ் எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை, கபூல் செய்வதில்லை. அப்ப நம்ம செய்யற வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கணும்? 100% தூய்மையா இருக்கும். அதுல என்ன மிக்ஸ் பண்ணக்கூடாது? ஷிர்கு, தப்பான கொள்கையை கலக்கக்கூடாது. தப்பான கொள்கையை கலந்துட்டோம் அப்படின்னா அந்த கலப்படம் அந்த வணக்க வழிபாடுடைய அந்த பியூரிட்டியை நாசமாக்கிடும், சரியா?
கலப்படம் உள்ள இபாதத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கபூல் செய்ய மாட்டான் அப்படின்ட்டு அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்போ நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகணும்னா கொள்கையை படிக்கணும், அதை நம்பணும், அண்ட் அதுக்கு ஏற்ப நம்ம என்ன செய்யணும், இபாதத்து செய்யணும். இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. கலப்படம் இருந்தா என்னதான் நம்ம வணங்கினாலோ வழிபட்டாலோ அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதற்கு சில உதாரணங்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துல நீங்க ஸ்கூல் காலேஜில் படிச்ச தகவல்களை வச்சு நீங்க சொல்லுங்க. நிறைய மக்களுக்கு சேவை செய்யறது, நிறைய பணிகள் செய்யறது அப்படின்ட்டு அறியப்பட்டவங்களா இருக்கணும் யாராவது. ஆனா அவங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவங்களா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உதாரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? அன்னை தெரேசா இல்லையா, ஃபேமஸ், வேர்ல்ட் ஃபேமஸ். எதுல? சோசியல் சர்வீஸ்ல, மக்களுக்கு சேவை செய்யறதுல. அவங்க எங்க இருந்தோ வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இட்டாலியா ஜெர்மனி, அவங்க இட்டாலியன் நினைக்கிறேன். அங்கிருந்து வந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி இங்க என்ன செய்யறாங்க, இங்கதான் ஏழைகள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு இங்க வந்து சேவைகள் செய்யறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. ஆனா அவங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு கொள்கை இருந்தாங்களா? அவங்க அல்லாஹ்வை மட்டுமே வணங்குறதுன்ட்டு இல்லை. இந்த மாதிரியான ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. சரியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்துல இதே மாதிரியான ஒரு நபர் இருந்தாரு. அவங்க பேர் வந்து அப்துல்லா பின் ஜத்ஆன். இந்த நபுடைய பேர் என்ன? அப்துல்லா. சரி, அப்துல்லான்னு பேர் கேட்டா நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, முஸ்லிம் மூமின் நினைச்சிடக்கூடாது. அந்த அரபுகள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வையும் நம்புவாங்க, ஆனா சைட் பை சைடு என்ன செய்வாங்க, சிலைகளையும் நம்புவாங்க அண்ட் வணங்கவும் செய்வாங்க. சிலைகளை அல்லாஹ்வையும் நம்புவாங்க. சரியா? எப்படி தமிழ் மக்கள் வந்து கடவுள் மேல இருக்கிறான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு அல்லாஹ் மேல இருக்கிறான் அப்படின்ட்டு அல்லாஹ்ன்னு நம்புவாங்க. ஆனா சிலைகளையும் சைட் பை சைடு நம்புவாங்க அண்ட் வணங்குவாங்க. அந்த அடிப்படையில் அவங்க பேர் என்னது? அப்துல்லா. மற்றபடி அவருடைய கொள்கை என்ன கிடையாது, இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை இல்லை. ஆனா அவர் யாரு? நம்ம சொன்ன மாதிரி சோசியல் சர்வீஸ் அதிகமா பண்ணக்கூடியவர், மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர், பொதுமக்கள் மீது அக்கறை உள்ளவர். சரியா? தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய பொருளாதாரத்தை அந்த பொதுமக்களுக்காக வேண்டி என்ன செய்வார், அதிகமா செலவு செய்வாரு, உழைப்பாரு. அப்படிப்பட்ட நபர். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அநேகமா 30 வயசு அப்படி இருக்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 அல்லது 20 வயசு இருந்த பொழுது, லைட்டா மறந்து போகுது எனக்கு, அந்த வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால ஒரு ஒப்பந்தத்துல கலந்து கொள்றாங்க. சரியா? அந்த ஒப்பந்தம் என்னது அப்படின்னா, மக்கால திருட்டு, கொலை, கொள்ளை மாதிரியான குற்றங்களை நம்ம குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும், பாடுபடணும், உழைக்கணும். விதவை பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். அனாதைகள் இருந்தாங்கன்னா அந்த அனாதைகளுடைய பொருளாதாரத்தை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அப்படின்ட்டு சில முக்கியமான நோக்கங்களை வச்சு சமூகத்துக்காக ஆக மொத்தத்துல பாடுபடணும் வாங்க அப்படின்ட்டு சில மக்கள் அங்க ஒன்று கூடி ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் வாங்க அப்படின்ட்டு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் வந்து ஹில்ஃபுல் ஃபுதூல். சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 வயசு அநேகமா ரசூலுக்கு அப்போ இருந்திருக்கும். அதுல கலந்து கொண்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா? இப்போ இந்த ஒரு ஒப்பந்தம் நல்ல நோக்கத்துக்காக போடப்பட்டுச்சு. அதை ரசூல் கலந்து கொண்டாங்களே, அதை ரசூல் எவ்வளவு விரும்புனாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான மக்களோடு சேர்ந்து பொதுமக்களுக்காக உழைக்கிறது என்பது ரசூலுக்கு எவ்வளவு பிடிச்ச ஒரு காரியம் அப்படின்னா, இஸ்லாம் வந்த பிறகு, அதாவது நபிகள் நாயகம் நபியாக்கப்பட்ட பிறகு என்ன சொல்றாங்க, இப்போ கூட யாராவது என்ன வந்து ஹில்ஃபுல் ஃபுசூல் மாதிரி ஒரு இதில் அழைச்சாங்கன்னா நான் போவேன் அப்படிங்கிறாங்க. சரியா? அவங்க நான் முஸ்லீமா கூட இருந்தாலும் கொள்கையில அவங்க சேர்ந்து, அவங்களோட சேர்ந்து நம்ம சேர்ந்து பயணிக்க போறது இல்லை. ஆனா ஒரு அனாதை இல்லம் ஒன்று இருக்கு, அங்க வந்து ஃபண்டு தேவைப்படுது, கொடுக்க முடியுமா அப்படின்னா என்ன செய்வாங்க ரசூல்? ஃபார் எக்ஸாம்பிள் கொடுப்பாங்க, அனாதை இல்லமா வாங்கிட்டு போங்க. ஏன்னா அவங்க எதுக்காக செலவு செய்ய போறாங்க? மக்களுடைய சேவைக்காக தான், கொள்கை ரீதியா இல்லை, மக்களுடைய சேவை. அதுல நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுவேன், இப்போ கூப்பிட்டாலும் நான் போவேன் அப்படிங்கிறாங்க ரசூல். என்ன சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல கலந்து கொள்வது எனக்கு சிவப்பு ஒட்டகம் கிடைப்பதை விட பிரியமானது. சிவப்பு ஒட்டகம்னா உங்களுக்கு புரியாது, அதுக்காக உங்க
புரிதல் படி சொல்றதா இருந்தா எனக்கு லாம்போர்கினி கிடைக்கிறதை விட வேற என்ன சொல்றான், ரேஞ்ச் ரோவரா, ரேஞ்ச் ரோவர், வேற என்னது, பென்ஸ், பென்ஸ் கார் கிடைக்கிறதை விட அந்த மாதிரியான ஒரு ஒர்க் பண்றதா எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாங்க ரசூல். சரியா, சிவப்பு ஒட்டகம் அந்த காலத்துல பென்ஸ் மாதிரி. சரியா, மாருத்தியை விட பென்ஸ் தானே உயர்தரம். அப்படி நார்மல் ஒட்டகத்தை விட சிவப்பு நிற ஒட்டகம் என்னது, உயர்தரமான வாகனம். அப்ப ரசூல் சொல்றாங்க, சிவப்பு நிற ஒட்டகம் கிடைப்பதை விட எனக்கு அந்த ஹில்ஃபுல் ஃபுசூல்ல கலந்து கொள்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஹில்ஃபுல் ஃபுசூல் மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா, யார் அதை மக்களை அழைச்சு தன்னுடைய வீட்டுல அந்த ஒப்பந்தத்தை போட்டது, ஏற்பாடு பண்ணது யாரு அப்படின்னா அப்துல்லா பின் ஜதான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தங்கமான மனிதர். ஆனால் பிரச்சனை என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை ஈமான்ல அவர் இல்லை. அதனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அவர் இறந்து போன பிறகு, சரியா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஆனா கேள்விப்படுவாங்கல்ல, ஊர்ல அவ்வளவு தங்கமான ஒரு மனுஷன் இருந்தார் அப்படின்ட்டு. கேள்விப்பட்ட அந்த விஷயங்களை வச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அப்துல்லா பின் ஜதான் இருந்தாரே, உறவுகளை பேணுவது, ஏழைகளுக்கு உணவளிப்பது, அப்படியெல்லாம் பல நன்மைகள் செஞ்சுட்டு இருந்தாரே, இந்த நன்மைகள் அப்துல்லா பின் ஜதானுக்கு நாளை மறுமையில் பயனளிக்குமா அப்படி கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன, இல்லை, பயனளிக்காது. ஏன், فإنه لم يقل يوما قط رب اغفر لي خطيئتي يوم الدين. அவர் ஒரு நாளும் என்ன செய்யல, என் இறைவா நாளை மறுமையில் என்னுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக அப்படின்னு அவங்க சொன்னதில்லை. ஏன் சொல்லல, இங்க இருந்தாதான் அது வாயில வரும். உள்ளத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கொள்கை இருந்தாதான் நாமல் என்ன வரும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படி வரும். உள்ளத்துல முகமது ரசூலுல்லாஹ் என்கிற கொள்கை இருந்தாதான் நாவால் நம்ம அதை ஷஹாதாவா சொல்லுவோம் இல்லையா. அப்போ உள்ளத்துல அல்லாஹ் மீது நம்பிக்கை, மறுமை மீது நம்பிக்கை இருந்தாதான் நாவில் அந்த கொள்கை என்ன செய்யும், துவாவா பிரதிபலிக்கும். சம்டைம்ஸ் நம்ம என்ன செய்வோம், அடிக்கடியோ சம்டைம்ஸோ யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த கொள்கை இல்லையே, அதுக்காக அவங்க அந்த மாதிரி துவாவும் செஞ்சது கிடையாது. அப்போ இந்த உதாரணம் நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்ன, என்னதான் நம்ம இபாதத் செஞ்சாலும் கொள்கை சரியில்லைன்னா அந்த இபாதத்தெல்லாம் புழுதி மாதிரி செகண்ட்ஸ்ல அப்படி பறந்து காணாமலே போயிடும். சரியா, அதுக்காக கொள்கையை படிப்பதின் மிகப்பெரிய நன்மை என்னது, நம்முடைய வணக்க வழிபாடுகளை நம்ம என்ன செய்யலாம், பாதுகாக்கலாம், பயனுள்ளதா ஆக்கலாம், அல்லாஹ் கிட்ட கபூலாகக்கூடிய வணக்கமா நம்ம அதை செய்யலாம், கொள்கை என்கிற அந்த அஸ்திவாரத்தின் மீது. சரியா, இதே கொள்கை சரியா இருந்தா என்ன ஆகும், கொஞ்சோண்டு அமல் செஞ்சாலும் அல்லாஹ் அதுக்கு கூலி கொடுப்பான். கொள்கை சரியில்லைன்னா அப்துல்லா பின் ஜதான் மாதிரி, அல்லது வேறு எந்த உதாரணம் நீங்க எடுத்துக்கொண்டாலும் 100 வருஷம் 200 வருஷம் அமல் செஞ்சாலும் வீணா போயிடும். ஆனா கொள்கையின் அடிப்படையில் 5 நிமிஷம் நீங்க இபாதத் செஞ்சிருந்தாலும் அந்த 5 நிமிட இபாதத்துக்கு என்ன இருக்கு, கூலி கண்டிப்பா இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபா பெருமக்களோடு ஒரு போருக்காக வேண்டி புறப்பட்டு இருக்கிறாங்க, ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் அந்த போர் கவசம், வாள் அதெல்லாம் தூக்கிட்டு வராரு, போறதுக்கு ரெடி ஆயிட்டு வராரு. சொல்றாரு, முகமதே, நானும் உங்க கூட சேர்ந்து போர் செய்ய விரும்புறேன். ஆனா கேட்கக்கூடியவர் யார் கிடையாது, முஸ்லீம் கிடையாது, காஃபிர் தான். ஆனா அவருக்கு முகமதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும் இல்லையா, முஸ்லிம்கள் ஆனா முஸ்லீம் அல்லாத சில தலைவர்களை அஸ் அ தலைவர் என்ன செய்வாங்க, ஒரு நல்ல ஆட்சியாளர் அப்படின்னு விரும்புவாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் ஆனா ஒரு நல்ல ஆட்சியாளர் என்கிற அடிப்படையில் சில முஸ்லீம் லீடர்ஸ் என்ன செய்வாங்க, நேசிப்பாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு காஃபிர் தான், அந்த ரசூலை நேசிக்கிறாரு அஸ் எ லீடர். என்ன சொல்றாரு, முகமதே, நானும் உங்க கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ற விதத்துல போர் செய்ய விரும்புறேன். வேணும்னா நான் ரிட்டர்ன் வந்த பிறகு நான் முஸ்லீமாவும் மாறிடுறேன், அதுவும் சொல்றாரு சேர்த்து. சரியா, ஆனா அவர் சொன்ன தர்த்தீப் என்னது, அந்த ஆர்டர் கரெக்டா, அந்த ஆர்டரு, உங்க கூட நான் போர் செய்ய விரும்புறேன், ரிட்டர்ன் வந்த பிறகு முஸ்லீம் ஆகிடுறேன் அப்படி சொன்னது ஆர்டர் சரியில்லை. அது எப்படி இருக்குன்னா, நான் ஃபர்ஸ்ட் தொழுதுறேன், தொழுது முடிச்சு உது பண்ணிக்கிறேன். எப்படி சொல்லணும், உது பண்ணிட்டு அப்புறமா தொழுறேன் அப்படிதானே சொல்லணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த ஆர்டரை மாத்தி சொல்றாங்க, அப்படி கிடையாது, அஸ்லிம் சும்ம ஜாஹித், ஃபர்ஸ்ட் நீங்க முஸ்லீம் ஆயிருங்க, அப்புறமா நம்ம கூட போர் செய்யுங்க அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி ஓகே அப்படிங்கிறாரு.
உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அவங்களுக்கு இஸ்லாத்தின் அடிப்படை விஷயத்த ஷார்ட்டா சொல்லணும். ஏதாவது சொல்லணும், அல்லாஹ் ஒருவன் என்பதை நம்புங்க, இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, வேற எதையும் வணங்காதீங்க, நான் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்னு நம்புங்க. இதுதான் பேசிக். இதை சொல்லி ஒருத்தர் கலிமா சொல்லிட்டா முஸ்லீம் தான் இல்லையா? அடிப்படையை சொல்றாரு, அவரும் ஏத்துக்கிறாரு. அப்புறமா களத்துல இறங்கிடுறாங்க. களத்துல இறங்கின அந்த முதல் போர்லயே ஷஹீத் ஆகிறார். சரியா? அவர் சொன்ன மாதிரி ரசூல் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், வந்து நான் முஸ்லீம் ஆகிறேன்னு சொன்னா நரகவாசியா மாறி இருப்பார் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் முஸ்லீம் ஆயிருங்க, அப்புறமா தான் போர் புரிஞ்சா அது பயன் தரும், இல்லைன்னா அது கபூல் ஆகாது இல்லையா? ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில போனாரு, ஷஹீத் ஆயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே என்ன செய்வாங்க, போர் முடிஞ்சிச்சுன்னா யாரெல்லாம் அதுல ஷஹீதானாங்கிட்ட ஒரு பார்வை பார்ப்பாங்க எல்லாரையும். அப்படி பார்க்கும்போது இவரும் இப்போதான் ஜஸ்ட் முஸ்லீமா மாறினவர், இவரும் ஷஹீதா விழுந்து கிடக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாங்க, அமில கலீலன் உஜிர கஸீரா, குறைந்த அமலை செய்தார் ஆனால் நிறைவான கூலியை பெற்றுக்கொண்டார். அப்போ ஒரு பக்கம் இந்த சஹாபியுடைய உதாரணம், பேர் நமக்கு தெரியாது அந்த சஹாபி பேரு, சரியா? ஆனா அவருடைய உதாரணம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அப்துல்லா பின் ஜதானுடைய உதாரணம். அப்துல்லா பின் ஜதான் நீண்ட காலம் என்னென்னவோ செஞ்சிருக்காரு, ஆனா அல்லாஹ் அதை கபூல் பண்ண மாட்டா, அது அவங்களுக்கு பயன் தராது என்று சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. காரணம், கொள்கை சரியில்லை. ஆனா இன்னொரு பக்கம் இந்த சஹாபி கொஞ்சோண்டு தான் அமல் செஞ்சாரு, ஆனா ரசூலே சொல்லிட்டாங்க நிறைவான கூலி அல்லாஹ் கிட்ட இருக்கு. காரணம், அவர் செஞ்ச அமல் எந்த அடிப்படையில செஞ்சிருக்காரு, சரியான கொள்கையின் அடிப்படையில் அதை செஞ்சிருக்காரு. ஆக கொள்கையை படித்து அதை அறிந்து கொள்வதின் மிகப்பெரிய ஒரு நன்மை, நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். ஓகே, அடுத்த நன்மை எழுதிக்கோங்க, பெனிஃபிட். கொள்கையை படிப்பதின், கொள்கையை அறிந்து கொள்வதின் மிகப்பெரிய இன்னொரு நன்மை தான், உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அமைதியை ஏற்படுத்தி கொடுப்பான். உள்ளத்தின் நிம்மதி, சாந்தி கிடைக்கணும்னா கொள்கையை படிக்கணும். இப்னு தைமியா என்கிற அறிஞர் இதை பத்தி பேசும்பொழுது சொல்றாங்க, ஹாஜத்துல் அப்தி இல ரிசாலத்தி அஅதம் பிகஸீரின் மின் ஹாஜத்தில் மரீது இல திப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன அந்த விஷயங்களை அறிந்து கொள்வது எவ்வளவு அவசியமானது ஒரு நபருக்கு அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டவருக்கு மருத்துவம் பார்ப்பது எவ்வளவு அவசியமோ அதை விட அவசியமானதா என்னது, நபிகள் நாயகம் சொன்ன விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறாங்க. ஏன்? அடுத்து சொல்றாங்க இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், فإن آخر ما يقدر بعدم الطبيب موت الأبدان. டாக்டர் இல்ல, மருத்துவம் இல்ல அப்படின்னா ஒரு உடலுக்கு அதிகபட்ச சேதம் என்னது, பாதிப்பு, அதிகபட்ச சேதம் உயிர் போயிரும் இல்லையா? இதான் அதிகபட்ச சேதம். ஆனா وأما إذا لم يحصل للعبد نور الرسالة وحياتها مات قلبه موتا. டாக்டர் இல்ல, மருத்துவம் இல்ல அப்படின்னா உயிர் தான் போகும், உடலில் இருக்கக்கூடிய உயிர் போயிரும். ஆனா நபிகள் நாயகம் சொன்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கல, அகீதாவை படிக்கல அப்படின்னா எது இறந்து போயிரும், கல்பே இறந்து போயிரும். உடல் மாத்திரம் இல்ல, கல்பு இறந்து போயிரும். கல்பு இறந்து போயிருச்சு, கல்புல அதாவது உள்ளத்துல கரெக்டான கொள்கை இல்லை அப்படின்னா அடுத்து என்ன ஆகும், லா துர்ஜா அல் ஹயாத்து மஅஹு அபதன். அந்த உள்ளம் இறந்து போன பிறகு உண்மையான வாழ்க்கை ஒருபோதும் கிடைக்காது. அவு ஷகிய ஷகாவத்தன் லா சஆதத மஅஹா அபதன். அந்த உள்ளம் வந்து துர்பாக்கியசாலியா மாறிடும். அந்த துர்பாக்கியத்துக்கு பிறகு எந்த பாக்கியமும் கிடைக்காது. அப்போ இம்மையின் மறுமையின் வெற்றி நமக்கு கிடைக்காது. அப்போ உடலுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவர் இல்ல, மருத்துவம் இல்ல, மருந்து மாத்திரை இல்லைன்னா அதிகபட்ச சேதம் வந்து உயிர் போயிடும். ஆனா இந்த உள்ளத்துக்கு சரியான கொள்கை கிடைக்கல அப்படின்னா அந்த உள்ளம் செத்து போயிடும். உள்ளம் செத்து போச்சுன்னா நமக்கு இம்மையிலும் வெற்றி கிடையாது, மறுமையிலும் சொர்க்கம் கிடைக்காது. அப்போ உள்ளத்துக்கு சாந்தி, சமாதானம் இந்த உலகத்திலும் கிடைக்கணும், மறுமையிலும் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுது என்பதை தெரிஞ்சுக்கணும். அதுல மிக முக்கியமா கொள்கையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆகவேதான் பாருங்க, கொள்கையில நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா எப்படி எல்லாம் நமக்கு சாந்தியை கொடுக்குறான் என்பதற்கு ஒரு உதாரணம். இப்போ நாம வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்வை நம்பல, விதியை நம்பல, ரசூலை நம்பல, மறுமை வாழ்க்கையை நம்பல. இப்படி இருக்க
உலக வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. உலக வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, எப்படிப்பட்ட நிலையில அந்த பிரச்சனையை சந்திக்கிறோம்? நமக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை கிடையாது, மறுமை மீது நம்பிக்கை கிடையாது, விதி மீது நம்பிக்கை கிடையாது. அப்படி இருக்க அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? அப்படி கற்பனை செஞ்சு பாருங்க. அதே நேரத்துல நாம் அல்லாஹ்வை நம்புறோம், மறுமை வாழ்க்கை நம்புறோம், விதியை நம்புறோம். இந்த சிச்சுவேஷன்ல வாழ்க்கையில ஒரு முசீபத் வந்துச்சுன்னா எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே டிஃபரன்ஸ் புரியும். ஈமான் இல்லாத நிலையில ஒரு முசீபத்தை ஃபேஸ் பண்ணா எவ்வளவு மன உளைச்சல் ஏற்படும். ஆனா ஈமானோடு ஒரு முசீபத்தை ஃபேஸ் பண்ணா அப்போ அந்த முசீபத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவோம், எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க கற்பனை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னுடைய ஒரு ஆசிரியர் இதுக்கு ஒரு உதாரணம் கொடுப்பாரு கிளாஸ்ல. ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளர், அவர் காஃபிராக இருந்த சமயத்துல அவர் இஸ்லாத்தை தழுவியவர். ஒரு கட்டுரையில இந்த சம்பவத்தை பதிவு செய்யறார். என்ன சொல்றாருன்னா, காஃபிரா இருந்த டைம்ல ஒரு ஊர்ல வந்து பெரிய பூகம்பம் வந்துச்சான், பெரிய எர்த்குவைக். அந்த பூகம்பம் வந்து ஒரு 4 மாசம் கழிச்சு அந்த ஊருக்கு ஏதோ சர்வே எடுக்கிறது, ஏதோ சில ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி போறாரு. அவர் போய் பார்க்கிறாராம், அங்க வந்து முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய ஏரியாக்களும் இருக்கு, முஸ்லிம் அல்லாதவர்கள் வசிக்கக்கூடிய ஏரியாக்களும் இருக்கு. முஸ்லிம் அல்லாத மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு போய் அந்த பூகம்பத்தை பத்தி, அதோடைய தாக்கம் என்ன, வாழ்க்கையில என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து அதை பத்தி கேட்கலாம் அப்படின்ட்டு போய் விசாரிச்சா, அத்தனை பேரும் யார்கிட்ட போய் பேசினாலும் எல்லாரும் அந்த சம்பவத்தை இன்னுமே யோசிச்சு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கை வந்து நாட் ஓன்லி பிசிக்கலி, மென்டலி கூட அந்த சம்பவம் அவங்கள ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாராம். சரி, அடுத்து முஸ்லிம்கள் வசிக்கிற பகுதிக்கு போய் அங்க போய் ஆஸ் அ ரிப்போர்ட்டர் சில விஷயங்களை கேட்டா, அங்க உள்ள மக்களும் அதே பாதிப்புகள் உள்ளா இருக்காங்க. ஆனா அவங்களுடைய பேச்சு கேட்டா எப்படி தெரியல அவருக்கு. கண்டிப்பா பொருளாதாரம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, உயிரெல்லாம் போயிருக்கு. ஆனா மென்டலி அவங்க ரொம்ப மன உளைச்சல் இருக்கிற மாதிரி என்ன செய்யல, இவர் ஃபீல் பண்ணலையா. ஆனா எதுக்கு இந்த டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு அவருக்கு அந்த டைம்ல புரியல. எப்ப புரிஞ்சுதான்? அவரே இஸ்லாத்தை தழுவிய பிறகு அந்த பெரிய டிஃபரன்ஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு புரிஞ்சுது. அது என்னவா இருக்கும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. விதியை நம்புவது. அந்த விதியுடைய நம்பிக்கை என்ன செய்யும்? இந்த மாதிரி பூகம்பம் வந்துருச்சு ஒரு ஊர்ல, சரியா, வீடு போயிருச்சு, ஃபேமிலியில சில பேர் இறந்து போயிட்டாங்க. காஃபிரா இருந்தா எப்படி இருக்கும் நிலைமை யோசிச்சு பாருங்க. அதே ஒரு முஸ்லிமா இருந்தா அவங்க என்ன செய்வாங்க? மனசை எப்படி தேத்திப்பாங்க? அவங்க அல்லாவுடைய விதி, அல்லாவுடைய நாட்டம், என்ன பண்ண முடியும்? அல்லாஹ் விதியில பூகம்பம் வரும், வீடு வந்து இடிஞ்சு விழுந்துரும், இந்த இடிபாட்டுக்கு சிக்கி ஃபேமிலியில இவங்க இறந்து போயிடுவாங்க. அல்லாஹ் எழுதிட்டான், இப்போ எழுதிட்டான். தப்பிச்சு போயிட முடியுமா? வேற ஊருக்கு போனா தப்பிக்க சான்ஸ் இருந்திருக்குமான்னு கேட்டா இல்ல. அல்லாஹ் விதியில எழுதிட்டான், விதியில எழுதுனது கண்டிப்பா நடந்தே தீரும். அதை என்ன செய்ய முடியாது, நம்ம திட்டமிட்டு பிளான் பண்ணி எல்லாம் தடுக்க முடியாது. ஒரு பக்கம் இந்த நம்பிக்கை. சரி, இன்னொரு விதத்துல அதே சிச்சுவேஷன்ல வேற எந்த நம்பிக்கை நமக்கு உள்ளத்துக்கு ஆறுதல் தரும் அப்படின்னா, இறந்து போனவங்க என்ன கை செய்தப்பட்டுட்டாங்களா? அவங்க இறந்து போய் இல்லையே. ஏன்னா எந்த நிலையில இறந்து போயிருக்காங்க? நம்முடைய ஃபேமிலி மக்கள் இஸ்லாத்துல இறந்து போயிருக்காங்க. அப்போ அவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. குறிப்பா இடிபாட்டில் சிக்கி இறந்து போனா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஷஹீதுன்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் அவங்க ஷஹீதுடைய மர்த்தபா கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். பிளஸ் அவங்க சொர்க்கத்துல சந்திக்க தானே போறாங்க. உலக வாழ்க்கையோட நம்முடைய கதை முடிஞ்சிருமா? இல்லையே. மறுமை வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அப்போ ஒரு பயணத்துல யாராவது போனாங்கன்னா எப்படி 2 மாசத்துல வந்துருவாங்களே அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம அனுப்பி வைப்போமா இல்லையா? அப்பாவா இருந்தா, மகனா இருந்தா 1 வருஷம் அடுத்த வருஷம் வந்துருவாங்க. ஹஜ்ஜுக்கு போனா ஹஜ்ஜு முடிச்சு 40 நாள்ல வந்துருவாங்க. அந்த மாதிரி என்னது, தற்காலிகமான ஒரு கேப் தானே இது. அங்க போய் நம்ம சந்திக்க தானே போறோம். இந்த மாதிரி மறுமை நம்பிக்கை, அல்லாஹ் மீது நம்பிக்கை, விதி நம்பிக்கை, எல்லா நம்பிக்கையும் சேர்ந்து ஒரு மூமினுடைய உள்ளத்தை என்ன செய்யுது, பலப்படுத்துது. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாங்க. கொஞ்சம் அந்த சம்பவங்கள் ஞாபகம் வந்து மனசு கொஞ்சம் வேதனை இருந்தாலும் இந்த நம்பிக்கை எல்லாம் அவங்க மனசுல சுத்தும்போது என்ன ஆகும், ஒரு ஆறுதல், மன சாந்தி கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அங்க போய் சந்திக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ஷஹீதுடைய மர்த்தபா கொடுப்பான்.
என்கிற அந்த நம்பிக்கை வரும். ஆனா இந்த நம்பிக்கை எல்லாம் இல்லாத மனிதர்களுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு மன உளைச்சல், அவங்களுக்கு மனசை தேத்திக்கிறது என்னமே எந்த ஒரு பாயிண்ட்டும் கிடையாது இல்லையா? அங்க போய் சந்திக்கலாம் சரியா, அல்ல அவங்களுக்கு ஷஹீதுடைய மர்த்தபா கொடுப்பான், எந்த ஒரு பாயிண்ட்டும் கிடையாது. அப்போ மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க இல்லையா? இதுதான் அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு, நான் இஸ்லாத்தை தழுவிய பிறகுதான் விதி மீது நம்பிக்கை என்கிற அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்குது என்பதை நான் என்ன செஞ்சேன், ஃபீல் பண்ணேன். அப்போ அகீதா படிப்பது மிகப்பெரிய இன்னொரு நன்மை, என்னது பெனிஃபிட், மன நிம்மதி கிடைக்கும். சரியா, எவ்வளவுதான் முசீபத்து பிரச்சனைகள்ல இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு ஈமான் கொடுத்துருக்கிறான், இந்த ஈமானோடு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு என்ன கிடையாது, பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது. நான் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே இறந்து போயிட்டாலும் என்ன கிடையாது, பாதிப்பு கிடையாது. ஈமான் இருக்கு, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பா சொர்க்கத்தை கொடுப்பான் என்கிற மன நிம்மதி உள்ளத்துல இருக்கும். ஆக இது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை, அகீதா படிப்பது மிகப்பெரிய பெனிஃபிட். ஓகே, அடுத்து இன்னொரு நன்மை, சரியான கொள்கை இருந்தால் நன்மை செய்வதும் பாவத்தை தவிர்ப்பதும், நன்மை செய்வதும் பாவங்களை தவிர்ப்பதும் இலகுவாயிரும். சரியான கொள்கையின் அடிப்படையில் நன்மையான காரியத்தை செய்யறதும் பாவங்களை தவிர்க்கிறதும் நமக்கு இலகுவாயிரும். இப்போ யார் எந்த அளவுக்கு ஈமான்ல உறுதியா இருக்காங்களோ அதே அளவுக்கு அந்த ஈமான் அவங்களுடைய செயல்பாடுகள்ல பிரதிபலிக்கும்ல. ஈமான்ல உறுதியா இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. ஈமான்ல உறுதியா இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மோசடி செய்ய மாட்டாங்க. ஈமான்ல உறுதியா இருக்கிறவங்க மது அருந்த மாட்டாங்க. ஈமான்ல உறுதியா இருக்கிறவங்க விபச்சாரத்தை நெருங்கியும் போக மாட்டாங்க. ஈமான்ல ஸ்ட்ராங் இல்ல, கொள்கை ஸ்ட்ராங் இல்லைன்னா என்ன ஆகும், பொய்யும் சொல்லுவாங்க, மோசடியும் செய்வாங்க, மது அருந்தவும் செய்வாங்க, சூதாட்டம், எல்லா பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் ஈமான் ஸ்ட்ராங்கா இருந்தா ஏன் அவங்க தீமையை நெருங்க மாட்டாங்க, ஏன் நன்மைகள் அதிகமா செய்வாங்க அப்படின்னா, யாரையாவது ஏமாத்தி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு மனோ இச்சை சொன்னாலும், மனசு சொன்னாலும், அவங்களுடைய கொள்கை என்ன சொல்லும், பின்னாடியே இங்க நீ சம்பாதிக்கலாம், ஆனா அங்க போய் என்ன பதில் சொல்ல போற என்கிற அந்த மறுமை நாளுடைய சிந்தனை இல்லையா, மறுமை மீது நம்பிக்கை, கேள்வி கணக்கு, விசாரணை, நன்மை தீமை எடை பார்க்கப்படும், சொர்க்கம் நரகம் தீர்ப்பு வழங்கப்படும், இந்த நம்பிக்கை அவங்களை என்ன செய்யும், இங்க ஏமாத்திட்டு அல்லாஹ் முன்னாடி என்ன பதில் சொல்ல போற என்கிற அந்த சிந்தனைகள் வருதுன்னா இதான் என்னது, கொள்கை இல்லையா. அந்த கொள்கை நம்மளை என்ன செய்யுது, ஸ்டாப் பண்ணுது. ஹலாலா கொஞ்சோண்டு சம்பாதி போதும், ஏமாத்தி அதிகமா சம்பாதிச்சு அல்லாஹ் நாளை மறுமையெல்லாம் என்ன செய்வான், ரசூல் ஹதீஸ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் கேட்கிற 4 கேள்வியா, 4 கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன செய்ய முடியாது, அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போக முடியாது. குற்றவாளியை கூண்டுல நிப்பாட்டி வச்சுட்டா ஜட்ஜு சொன்னாதான் அவங்க என்ன செய்யணும், இடத்தை விட்டு போகணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த விசாரணையில அந்த கூண்டுல நிப்பாட்டப்பட்டா அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன செய்ய முடியாது, ஆதமுடைய மகன் இடத்தை விட்டு போக முடியாது. என்னென்ன கேள்வி, என்னென்ன கேள்விகள் கேட்கப்படும், எவ்வளவு மார்க்கத்தை படிச்சாங்க, அல்லது கல்விக்கு ஏற்ப எவ்வளோ அமல் செஞ்சாங்க, இந்த கேள்வி. வேற என்ன கேள்வி, தன்னுடைய வாழ்க்கையை எந்த மாதிரியான காரியங்கள்ல செலவு செஞ்சோம். அதுல இன்னும் பிரத்யேகமா இன்னொரு கேள்வி என்ன, வாலிப பருவத்தை குறிப்பா எந்த மாதிரியான விஷயத்துல ஸ்பெண்ட் பண்ண என்கிற கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன முக்கியமா, வருமானம் எங்கிருந்து சம்பாதித்தாய், எங்கு செலவு செய்தாய். இந்த கொள்கை என்ன செய்யும், மோசடி செய்யலாம், வியாபாரத்துல ஏமாத்தலாம், ஃப்ராட் பண்ணி சம்பாதிக்கலான்ட்டு மனசு சொன்னாலும் உண்மையான மூமினா இருந்தா, அவங்களுடைய உள்ளத்துல ஈமான் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த தகவல் எல்லாம் மைண்ட்ல வரும். இந்த தகவல் தெரியாட்டியும் மறுமை மீது நம்பிக்கை, விசாரணைங்கிற பேசிக் கொள்கை என்ன செய்யும், அவங்கள தடுத்துரும். இங்க நீ ஏமாத்திடலாம், அல்லாஹ் கிட்ட போய் என்ன பதில் சொல்ல போற. அப்போ நன்மை செய்வதற்கும் தீமையை தடுப்பதற்கும் தவிர்த்துக் கொள்வதற்கும் இந்த கொள்கை தான் நமக்கு என்ன செய்யுது, உதவி செய்யுது. அந்த அடிப்படையில் கொள்கையுடைய இது ஒரு பெனிஃபிட். சரியா, அடுத்ததா எழுதிக்கோங்க. கொள்கை என்கிற இந்த விஷயத்தை நம்ம படித்து அறிந்து அதுல ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா அல்லாஹுடைய பயம் தான் நம்முடைய உள்ளத்துல அதிகமா இருக்கும், படைப்பினங்களுடைய பயம் இருக்காது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய
பயத்துக்கு அடுத்துதான். கொள்கையை படிச்சு எவ்வளவு நம்ம கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்க முயற்சி செய்வோமோ அதே அளவுக்கு அல்லாஹ்வுடைய பயம் அதிகரிக்கும். இது ஒரு பெனிஃபிட். இதுக்கு மிக சிறந்த ஒரு உதாரணம் அப்படி சொல்றதா இருந்தா, குர்ஆன்ல இருந்து ஒரு வசனத்தை சொல்றேன், நீங்க அதை எடுத்து பாருங்க இன்ஷா அல்லாஹ். பத்தாவது அத்தியாயம் 71ஆம் வசனம். 10:71. அதுல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசுறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யாரு? முதல் ரசூல். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் யாரு? முதல் ரசூல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? முதல் நபி. சரியா? முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதல் ரசூல் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ரசூல்னா யாருன்னா, காஃபிர்களை ஃபேஸ் பண்ணணும், காஃபிர்களை சந்திச்சு அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீங்க, அல்லாஹ் மட்டுமே வணங்குங்க அப்படின்ட்டு அவங்க இருக்கிற கொள்கை தப்புன்னு சொல்லி சத்திய கொள்கையின் பக்கம் அழைக்கக்கூடிய பொறுப்பு வழங்கப்படுவாங்களே, அவங்க தான் யாரு? ரசூல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி யாராவது இருந்தாங்களா அந்த காலத்துல? அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் யார் தான்? அல்லாஹ் வணங்குறவங்க தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஷிர்க் செய்யறவங்களை போய் தௌஹீதின் பக்கம் அழைக்கக்கூடிய பணியை செஞ்ச தூதர் அப்படின்னா யார் அது? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஊர் மக்கள் அத்தனை பேரும், ஒரு சில பேரை தவிர அத்தனை பேரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை எதிர்க்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறாங்க. சரியா? ஆனா அத்தனை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இருந்தும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு விஷயத்தை அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். அதை பாருங்க, என்னன்னா, வத்துலு அலைஹிம் நபஅ நூஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தகவலை நபியே அவங்களுக்கு நீங்க ஓதி காட்டுங்க. என்ன தகவல்? இது கால லிகௌமிஹி, தன்னுடைய சமூகத்தை பார்த்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா கௌமி, என் சமூகத்தாரே, இன் கான கபுர அலைக்கும் மகாமி வ தذكீரி பிஆயாத்தில்லாஹ், உங்களுக்கு மத்தியில் நான் இருப்பதும் அடிக்கடி உங்களுக்கு நான் அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு அட்வைஸ் பண்றதோ உபதேசம் செய்யறதோ உங்களுக்கு பெரிய பாரமா தெரியுதுன்னா. ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் நூஹ் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும் ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம். அடுத்து என்னது? வஸ்தக்ஷவ் சியாபஹும் வஅஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா. அல்லாஹ் எப்பெல்லாம் நான் அவங்கள உன்பால் அழைக்கிறேனோ உன்னை நோக்கி, அவங்க என்ன செய்யறாங்க? விரல்களை காதுல வச்சுக்கிறாங்க. என்ன அர்த்தம் விரலை காதுல வச்சுக்கிறாங்கன்னா? அவங்க சொல்றத கேட்கக்கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, ஏதோ சொல்ல போறாங்கனாலே அப்படி வச்சுப்பாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன், நான் கிளாஸ் எடுக்க வரும்பொழுது நீங்க எல்லாம் அப்படி வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய சமூகம் அடிக்கடி இப்படி பண்ணுவாங்க. ஏன்னா குல்லமா தஅவுதுஹும் என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எப்போதெல்லாம் நான் அவர்களை அழைத்தேனோ அப்படின்னா இது அடிக்கடி நடந்திருக்குன்னு அர்த்தம். எப்போதெல்லாம் நான் அவர்களை அழைத்தேனோ அவர்கள் என்ன செய்வார்கள்? காதை அடைத்துக் கொள்வார்கள். அடுத்து என்ன செய்வாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வராங்கன்னு பார்த்தால தூரத்துல இருந்து வஸ்தக்ஷவ் சியாபஹும், போட்டிருக்கிற துண்டு அல்லது போர்வை இருந்தா அதை வச்சு முகத்தை மறைச்சு பார்த்தா நசீர் பண்றது வந்துருவாங்க, அட்வைஸ் பண்றது, ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு ஓடி போயிடுவாங்க. அஸர்ரு, இதே மாதிரி செய்வாங்க அடிக்கடி. வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, ரொம்ப அகம்பாவம் கொண்டவங்க, கற்பெருமை கொண்டவங்க. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன சொல்றாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த வசனத்துல? உங்களுக்கு மத்தியில் நான் இருப்பதும் அல்லாஹ்வின் வசனங்களை கொண்டு உங்களுக்கு நான் அடிக்கடி உபதேசம் செய்வதும் உங்களுக்கு பாரமா தெரியுதுன்னா, அடுத்து என்ன சொல்றாங்க? ஃபஅலல்லாஹி தவக்கல்து, நான் அல்லாஹ்வை தான் நம்புறேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா என்னுடைய தவக்குல் ஃபுல்லா யார் மேலதான் இருக்கு? அல்லாஹ் மேலதான் இருக்குன்னு சொன்ன பிறகு அடுத்து கவனிக்கணும், ஃபஅஜ்மிஉ அம்ரக்கும் வ ஷுரகாஅக்கும், அவ்வளவுதான் நான் அட்வைஸ் பண்றது உங்களுக்கு பாரமா இருக்கு, அண்ட் நீங்க எனக்கு எதிராக சூழ்ச்சி எல்லாம் செய்றீங்கன்னா செய்யுங்க, தாராளமா சூழ்ச்சி செய்யுங்க, உட்கார்ந்து பிளான் பண்ணுங்க, உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்ய முடியுமோ உங்களுடைய பார்ட்னர்ஸ் அவங்களெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? உதவிக்கு அழைச்சுக்கோங்க. சும்மலா யகுன் அம்ருக்கும் அலைக்கும் கும்மத்தன், அடுத்து என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டாம் அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வேண்டாம், கிளீனா ஒரு பிளான் பண்ணுங்க. இதுக்கு எதிராக நூஹ என்ன பண்ணலாம், நூஹ தீர்த்து கட்ட என்ன பண்ண முடியும்ட்டு கிளீனான ஒரு பிளான் போடுங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன் எல்லாம் வேண்டாம். சும்ம குது இலைய, அடுத்து அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. எனக்கு எதிராக நீங்க என்ன பண்ண முடியுமோ அந்த பிளான் எல்லாம் பண்ணிட்டு அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண
நீங்க முயற்சி செய்யுங்க. சும்மலா துந்திரோன், நீங்க எனக்கு அவகாசம் கொடுக்க தேவையில்லைங்கிறாங்க. அப்போ நீங்க அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை தன்னுடைய சமூகத்தாரை பார்த்து சொல்றாங்க இல்லையா, அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கற்பனையில கொண்டு வந்து பாருங்க. கடுமையான எதிர்ப்புகள், சரியா? இவங்க சத்திய கொள்கையை பேசினா அவங்க என்ன செய்யறாங்க, எதிர்க்கிறாங்க, சூழ்ச்சியும் செய்யறாங்க. அந்த மக்களை பார்த்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தையை பேசணும்னா எவ்வளவு துணிச்சல் இருக்கணும், எவ்வளவு தைரியம் இருக்கணும். அவங்க அந்த சமூகத்தார் விரும்பினா என்ன செய்வாங்க, மேபி இவங்க சொன்ன அடுத்த நொடியே கூட்டமா வந்து அவங்கள கொலை செய்யக்கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் பயப்படாம நீங்க எனக்கு அவகாசம் கொடுக்க தேவையில்லை, பக்காவா பிளான் பண்ணுங்க, என்ன தீர்த்து கட்ட என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு துணிச்சல் இருக்கும். ஏன் அந்த துணிச்சல் வந்துச்சு? ஏன்னா அவங்களுக்கு அந்த வசனத்திலே வருது நடுவுல என்னது, நான் அல்லாஹ்வை தான் நம்புறேன். அப்ப அல்லாஹ் மீது அந்த தவக்குல், அல்லாஹ் மீது அந்த உறுதியான நம்பிக்கை தான். அல்லாஹ்வை தான் அதிகமா பயப்படணும், இந்த அடியார்களுக்கு என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாடை வந்து உள்ளத்துல ஏற்படுத்து. சரியா? இதே மாதிரி இன்னொரு சிமிலர் விஷயம் இன்னொரு நபியை பத்தியும் அநேகமா வருது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரெஃபரன்ஸும் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான ஒரு விஷயம் ஹூத் அலைஹிஸ்ஸலாமும் தன்னுடைய சமூகத்தை பார்த்து சொன்னதா வருது. யாரு? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் பேர் என்னது? ஹூத் சூரா நம்பர் என்ன? 11ல என்ன வசனம் சொன்னோம்? வசனம் சொல்ல போகுது 55. 11ல 55 நோட் பண்ணிக்கோங்க. அதுல ஹூத் அலைஹிஸ்ஸலாமோ தன்னுடைய சமூகம், அவங்க சமூகம் பேர் வந்து ஆத். ஆத் وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية. ஆத் சமூகம் அவங்களும் சொல்றாங்க, قال إني أشهد الله واشهد أني بريء مما تشركون من دونه فكيدوني جميعا ثم لا تنظرون. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தாரை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்பதற்கு நான் சாட்சி சொல்கிறேன். நான் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டேன். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு எதிராக என்ன சூழ்ச்சி செய்ய முடியுமோ செய்யுங்க. சும்மலா துந்திரோன், அடுத்து நீங்க எனக்கு அவகாசம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, நீங்க எதிர்பார்க்கணும் அவசியம் கிடையாது, சூழ்ச்சி செஞ்சு அதை செய்ய ஆரம்பிங்கன்னு சொன்ன பிறகு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து சொன்ன வார்த்தை என்னது? இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும், என்னுடைய மற்றும் உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ் மீதுதான் என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது, நான் அல்லாஹ்வின் மீதுதான் தவக்குல் வைக்கிறேன். இப்போ நபிமார்களுடைய இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை தான் சுட்டி காட்டுது. சரியா? ஓகே. இதுக்கு இன்னொரு உதாரணமும் நான் அடிக்கடி சொல்வேன் இந்த டாபிக்ல பேசும்பொழுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்த அந்த சூனியவாதிகளுடைய உதாரணம், அந்த சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? சூனியவாதிகளுடைய சம்பவம் தெரியுமா? என்னது? இஸ்லாமுக்கு மாறிட்டாங்க இல்லையா? மாஷா பாரக்கல்லாஹ். நீங்க வாங்க வாங்க, சின்ன கிஃப்ட் பாரக்கல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அப்போ சூனியவாதிகளுடைய அந்த சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனை வந்து அல்லாஹ்வின் பால் அழைக்கிறாங்க. ஃபிரௌன் எப்படிப்பட்டவன்? தன்னையே ரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா ரப்புக்குமுல் ஆலா அப்படின்னு சொல்றான். இப்ப அவனை என்ன சொல்லி அழைக்கணும்? நீ இல்ல ரப்பு, உன்னையும் என்னையும் படைத்த இறைவன் அல்லாஹ் இருக்கிறான், ரஹ்மான் இருக்கிறான், அவன் தான் ரப்பு அப்படின்ட்டு அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டா எதிர்த்து நின்று பேச வேண்டிய ஒரு தருணம் இல்லையா? சரி, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் என்ன இது கொடுத்திருந்த அத்தாட்சி? கைத்தடி. அது போட்டா என்ன மாறும்? பாம்பா மாறும். இன்னொன்னு இப்படி வச்சு
இப்படி எடுத்தாங்கன்னா பிரகாசிக்கும் கை இல்லையா? இந்த 2 அத்தாட்சிகள் இது வெளிப்படையா பார்க்கறதுக்கு இந்த அத்தாட்சி எப்படி இருக்கு? ஏதோ மேஜிக் பண்ற மாதிரி. அப்போ ஃபிரௌன் என்ன செய்யறான்? இதை வச்சுக்கிட்டு மக்களுக்கு மூசா வந்து நபி தூதர்லாம் கிடையாது, அவர் யாரு? மிஜிஷியன், மந்திரவாதி, சூனியவாதி, அந்த மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் என்ன செய்யறான்? ஒரு கட்டத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம மக்கள் மத்தியில அவங்கள தோக்கடிக்க வச்சு இழிவுபடுத்தி மக்களை வந்து தடுக்கணும். அதுக்காக அந்த எகிப்து சுத்தி இருக்கிற பல சூனியவாதிகளை ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அழைக்கிறான். அந்த சூனியவாதிகளும் வராங்க. வந்த பொழுது அந்த சூனியவாதிகள் ஃபிரௌனை பார்த்து சொன்ன வார்த்தைகள் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான். என்ன சொல்றாங்க? வந்து இந்த போட்டியில மூசாவை நாங்க தோக்கடிச்சிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? மாலனா மின் அஜ்ரின் இன் குன்னா நஹ்னுல் காலிபீன். நாங்க ஜெயிச்சிட்டோம்னா நமக்கு என்ன அஜர் இருக்கு, கூலி இருக்கு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்? ஃபிரௌனு, நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் எனக்கு நெருங்கி இருக்கக்கூடிய முகர்ரபீன், நெருங்கி இருக்கக்கூடியவங்களா ஆயிருவீங்க. அதாவது எப்பவுமே அந்த அரசனுடைய அரண்மனையில நீங்க இருக்கலாம் 24 hours. அதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டு, நல்ல ஆஃபரா இருக்கே அப்படின்ட்டு, நாங்க தான் கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது, பிஇஸ்ஸதி ஃபிரௌன இன்னா நஹ்னுல் காலிபூன், ஃபிரௌனுடைய வல்லமை மீது சத்தியமாக நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு யார் மீது சத்தியம் செய்யறாங்க? ஃபிரௌன் மீது. ஃபிரௌன் மீது சத்தியம் செஞ்சு என்ன கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்து கிளம்பி போறாங்க. ஒரு மைதானத்துல எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் போடுவீங்களா, நாங்க போடுவா அப்படின்ட்டு அந்த சூனியவாதிகள் கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால பல் அல்கு, நீங்களே போடுங்க. ஃபஅல்கௌ ஹிபாலஹும் வஇஸியஹும், தன்னுடைய சின்ன சின்ன கயிறுகளையும் சின்ன சின்ன கைத்தடிகளையும் போடுறாங்க. யுஹய்யலு இலைஹி மின் சிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்ஆ, அது பாம்பா மாறல. ஏன்னா சூனியத்தால் என்ன செய்ய முடியாது, பொருளை மாத்திர முடியாது. ஆனா கண்ணுல அது மாறுற மாதிரி காட்ட முடியும் அல்லாஹ் நாடினால். அப்போ சூனியத்தால் அந்த கைத்தடி அந்த சின்ன சின்ன கம்பெல்லாம் பாம்பு மாதிரி தெரிஞ்சுது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அது பாம்பு மாதிரி தான் தெரியுது. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய அசாவை கீழே போட்டதும் ஃபஅல்கா அஸாஹு ஃபஇதா ஹிய சுஅபானும் முபீன், பெரிய மலைப்பாம்பு மாதிரி அது மாறிடுச்சு. மாறி அது பாம்பு மாதிரி காட்சியளித்த அந்த கைத்தடிகள் எல்லாத்தையும் அது விழுங்கிருச்சு. இந்த காட்சியை பார்த்த அந்த சூனியவாதிகளுக்கு பக்காவா தெரிஞ்சுமா இல்லையா, இது மூசா செஞ்சது சூனியமா இல்ல சூனியத்தையும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க அந்த ஃபீல்ட்ல தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் சூனியத்தால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது. காட்டதான் முடியும், மாற்ற முடியாது. ஆனா இவங்க போட்டது அது ஒரிஜினல் பாம்பாவே மாறி சாப்பிட்டுடுச்சே அப்படின்னா இது என்ன கிடையாது, சூனியம் கிடையாதுன்ட்டு அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அப்போ உடனே என்ன செஞ்சாங்க அவங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு உண்மை தூதர் தான் என்பதை உணர்ந்ததோ ஃபஉல்கிய ஸஹரத்து சாஜிதீன், அந்த சூனியவாதிகள் சஜ்தால விழுந்துட்டாங்க. சஜ்தால விழுந்து என்ன சொன்னாங்க? காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவோ ஹாரூனோ யார ரப்புன்னு சொல்றாங்களோ அந்த ரப்பை நாங்க வந்து நம்பிக்கை கொண்டோம். ஏன்னா இவன் வந்து இங்க ஃபிரௌனு அவனும் தன்னை ரப்புன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான். ரப்பை நம்பிக்கை கொண்டோம்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? ஃபிரௌனை தான் சொல்றாங்க போல இருக்கு. அதுக்காக இன்னும் தெளிவுபடுத்தும் விதமா என்ன சொல்றாங்க? ரப்பி மூசா வ ஹாரூன், மூசா ஹாரூன் சொல்லக்கூடிய ரப்பை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். சரி, இப்ப நம்பிக்கை கொண்டாங்கல்ல, அடுத்து ஃபிரௌன் என்ன செய்யறான், என்ன சொல்றான்? قال هل آمنكم آمنتم به قبل أن آذن لكم, நான் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி மூசாவை நம்பிக்கை கொள்ளலாம்? நீங்க பழையபடி நீங்க திரும்பி வரலன்னா என்ன செய்வேன், உங்களுடைய ஒரு கையையும் ஒரு காலையும் வெட்டி, சரியா, ரைட் ஹேண்ட்னா லெஃப்ட் லெக், லெஃப்ட் ஹேண்ட் சொன்னா ரைட் லெக் அப்படின்ட்டு ஒரு கை ஒரு காலை வெட்டி தூக்குல தொங்க விடுவேன் அப்படின்னு என்ன செய்யறான், மிரட்டுறான். அண்ட் இது மாதிரி அவன் சொன்னான் ஃபிரௌனு. லேட்டர் வந்து ஏதோ மன்னிச்சு விட்டுருவான். அவன் எப்படிப்பட்ட அரசன்? அவன் கொடுங்கோல் அரசன். சொன்னா அவனுடைய சொல் பேச்சு கேட்கலான்னு என்ன செய்வான், சொன்ன மாதிரி செஞ்சிருவான், இரக்கம் காட்ட மாட்டான். ஆனா அதுக்கெல்லாம் அவங்க என்ன செய்யல, பயப்படல. மாறாக என்ன சொன்னாங்க, ஃபக்திமா அன்த காத், உன்னால என்ன செய்ய முடியுமோ செய். இன்னமா தக்தி ஹாதில் ஹயாத் துனியா, உன்னால அதிகபட்சம் என்ன செய்ய முடியும், நம்மை கொலை செய்ய முடியும், அவ்வளவுதான். அங்க மறுமையில வந்து ஏதாவது செய்ய முடியுமா? வாள் கூட ஆட்ட முடியாது இல்லையா? அப்ப சொன்னாங்க, என்ன செய்ய முடியுமோ செய், அதிகபட்சம் உன்னால நம்மள கொலை செய்ய முடியும். லா பைர், நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ் சொல்ற மாதிரி, பிரச்சனை இல்லை, என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி தைரியமா நின்றாங்க. அடுத்து என்ன செஞ்சான் அது குர்ஆன்ல வரல. அநேகமா என்னதான் செஞ்சிருப்பான், சொன்ன மாதிரி கொலைதான் செஞ்சிருப்பான். ஆனா அவங்க விட்டு வந்தாங்களா? அவங்க
விட்டு வரல. ஏன்? அவங்களுடைய உள்ளத்துல சரியான கொள்கை வந்துருச்சு. வரும் பொழுது காசு காசுன்னு வந்தவங்க. ஆனா இப்போ கொள்கை வந்த பிறகு என்ன செய்யறாங்க? உலக வாழ்க்கையை போனாலும் சரி அப்படிங்கிறாங்க. அப்படியே புரட்டி போட்ட மாதிரி. அப்போ ஃபிரௌனுடைய பயம் அவங்களுடைய உள்ளத்துல இல்ல, மாறாக அல்லாஹ்வுடைய பயம் மட்டுமே இருக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னது? உங்களுடைய உள்ளத்துல வரும் பொழுது கொள்கை இல்ல, ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு அவங்களுடைய உள்ளத்துல சரியான கொள்கை வந்துருச்சு. அப்போ அந்த கொள்கை தான் அவங்களுடைய உள்ளத்துல ஒரு உறுதியான நிலைப்பாட்டை வந்து ஏற்படுத்துது, அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்துது. கொடுங்கோல் அரசன் ஃபிரௌன் மாதிரி ஒரு அரசன் இருந்தாலும் அவனை பயப்படக்கூடாது என்கிற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்குது. ஆக சரியான கொள்கையை படிப்பதின், அந்த கொள்கையை உள ரீதியாக ஏற்றுக்கொள்வதின் மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் அல்லாஹ்வுடைய அதிகமான பயம் நம்முடைய உள்ளத்துல ஏற்படும், அல்லாஹ் மீது நம்பிக்கை ஏற்படும். அல்லாஹ்வுடைய பயத்தை வேறு எந்த பயம் என்ன செய்யாது இன்ஷா அல்லாஹ் மிகைக்காது. சரியா? அந்த கொள்கையின் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு உறுதியான கொள்கையை நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். ஒரு சின்ன பிரேக் இன்ஷா அல்லாஹ். பிரேக்கு பிறகு நம்ம கண்டினியூ பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் நபியினா முஹம்மத் وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கொள்கையை படிப்பதின் நன்மைகள் என்ன என்பதை நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக கொள்கை படிப்பதின் இன்னொரு மகத்தான நன்மை தான், கொள்கையின் அடிப்படையில் தான் சொர்க்கம் என்பது உறுதியாகும். சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை நிபந்தனை கொள்கையில நம்ம சரியா இருக்கணும். அசத்திய கொள்கையில் இருந்தால் சொர்க்கத்தில் நுழைவது என்பது என்ன ஆயிரும்? கேள்விக்குறியா மாறிடும். அதுக்காக கொள்கையின் அடிப்படையில் தான் நமக்கு சொர்க்கமே உறுதியாகுது, சொர்க்கமே கிடைக்குது. இது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். இதுக்கு ஆதாரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாயிதா அத்தியாயத்தின் மாயிதா இல்ல, அன்ஆம் அத்தியாயத்தின் 82வது வசனம், அன்ஆம்ல 82 அல்லாஹ் அதுல சொல்றான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். இவர்கள் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையில் அநீதியை கலக்கவில்லையோ, அநீதி அநியாயம் அதை கலக்கலையோ, அவர்களுக்கு தான் அபயம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். இப்ப யார் வந்து நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையில் அநியாயத்தை கலக்கலையோ அவங்களுக்கு தான் அபயம், பாதுகாப்பு இருக்கிறது. என்ன பாதுகாப்பு? இந்த உலகத்திலும் ஒரு விதத்துல பாதுகாப்பு, அண்ட் மறுமையில மிக முக்கியமா நரகத்தை விட்டு பாதுகாப்பு. நரகத்தை விட்டு அவர்கள் அபயம் அளிக்கப்படுவார்கள், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் அப்படி எல்லாம் சொல்றான். ஆக நம்பிக்கை கொண்ட பிறகு அநீதியை கலக்கக்கூடாது. அந்த அநீதி என்பது என்னது? பொதுவா அநீதி அப்படின்னா என்ன? யாராவது நம்ம அடிச்சோம்னா அநீதி, ஒருத்தருடைய காசை நம்ம அபகரிச்சோம் அதுவும் என்னதான்? அநீதி. யாரையாவது நம்ம திட்டோம், மனசை நோவினை செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுவும் என்னதான்? அநீதி தான். எல்லாமே அநீதி தான். ஆனா இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அநீதி என்பது என்ன? ஏன்னா இந்த வசனம் இறங்கிய பொழுது சஹாபா என்ன செஞ்சாங்க? பயந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், நம்பிக்கை கொண்டு அநீதியை அந்த நம்பிக்கை கலந்து விட்டால் அபயம் இல்லை என்கிற மாதிரி இந்த வசனம் சொல்லுதே, நம்மில் யார் அநீதி இழைக்காமல் இருக்க முடியும்? எந்த விதத்திலும் அநீதி இழைக்க கூடாது. அநீதி இழைச்சா பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா நான் தப்பிக்க முடியுமா? நீங்க தப்பிக்க முடியுமா? உலகத்தில் யாராவது தப்பிக்க முடியுமா? வச்சு பாருங்க. அதான் பேர்
ஆக கொள்கை அடிப்படையில் தான் சொர்க்கம் கிடைக்கும். கொள்கை சரியில்லை, அசத்திய கொள்கையில நம்ம இருந்தோம் அப்படின்னா சொர்க்கம் கிடைப்பதே கேள்விக்குறியா மாறிடும். அதற்கான ஆதாரம் சொன்னோம். அல்லாஹ் சொல்றான், யார் நம்பிக்கை கொண்டு, எவர்கள் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையில் அநீதியை கலக்கவில்லையோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது, அபயம் இருக்கிறது. அப்போ அநீதி என்பதை நம்ம இந்த வசனத்தை பேச முடியாது, பொதுவாக எடுத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக அநீதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? நம்ம ஒவ்வொருவரும் தனக்கோ அல்லது பிறருக்கோ ஏதாவது ஒரு விதத்துல அநீதி இழைக்கதான் செய்யும். அப்போ அந்த அநீதியை ஈமான்ல மிக்ஸ் பண்ணா சொர்க்கத்துக்கே போக முடியாது என்பதாக ஆயிடும். அதுக்காக சஹாபாக்கள் பயந்து வந்து ரசூல் கிட்ட கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், ஐயுனா லா யظلم, நம்மில் யார் அநீதி இழைக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு பயந்து கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வசனத்துல அல்லாஹ் அநீதி, அநியாயம், ஜுலும் அப்படின்னு சொல்றதை எற ஷிர்க், இணை வைப்புதான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஆதாரமாக குர்ஆனுடைய இன்னொரு வசனத்தை ஓதி காட்டுவாங்க. அந்த வசனத்துல அல்லாஹ் வந்து இணை வைப்பை பெரிய அநீதி அப்படின்னு சொல்லுவான். அந்த வசனம் தெரியுமா இருக்காவது? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து என்ன சொன்னாங்க? யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ், என் மகனே அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக இணை வைப்பு மகத்தான ஒரு அநீதி, பெரிய அநீதி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் அளித்தாங்க, இந்த வசனத்துல எல்லாம் அநீதின்னு சொல்வது இணை வைப்பதான். அப்போ என்ன அர்த்தம் அந்த வசனத்துக்கு? எவர்கள் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையில் ஷிர்கை கலக்கவில்லையோ, இணை வைப்பை மிக்ஸ் பண்ணலையோ அவங்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கு. அப்போ நம்முடைய ஈமானின் அடிப்படையில தான் நமக்கு சொர்க்கம் என்பது உறுதியாகுது. ஈமான் இருந்துச்சுன்னா அமல் விஷயத்திலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிறந்தவர்களா இருக்கதான் முயற்சி செய்யணும், நம்முடைய முயற்சி. ஆனா ஈமான் அடிப்படையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொர்க்கம் என்பது கேரண்டி தான். அவங்க செஞ்ச பாவங்கள், அமல் விஷயத்துல அலட்சியமா இருந்தது, அதுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டனை கொடுத்தாலும் அது கொஞ்சோண்டு இருந்தாலும் அந்த தண்டனை ரொம்ப டேஞ்சரான தண்டனை. ஏன்னா நரகத்தில் உள்ள நெருப்பை விட இந்த உலக நெருப்பு என்பது எத்தனை மடங்கு லேசானது? 69 மடங்கு, 70 மடங்கு, 69 மடங்கு லேசானது. இங்க உள்ள நெருப்பை விட 69 மடங்கு பயங்கரமானது நரக நெருப்பு. அப்படி இருக்க கொஞ்ச நேரத்துக்காக அங்க போனாலும் இந்த டேஞ்சரான அசாப் தான். ஆனா கொள்கை இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவங்க கண்டிப்பா ஒரு நாள் வெளியில வருவாங்க. ஆக சஹீஹ் புகாரியுடைய ஒரு ஹதீஸ் நோட் பண்ணிக்கலாம். அந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கவாசிகள் டைரக்டா சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க, நரகத்துக்கு போகக்கூடியவங்க நரகத்துக்கு போயிருவாங்க. இப்போ நரகத்துக்கு போன மக்கள்ல யாரெல்லாம் இருப்பாங்க? காஃபிர்களும் இருப்பாங்க, முனாஃபிகீன்களும் இருப்பாங்க, இறை விசுவாசிகளும் இருப்பாங்க. அவங்க செஞ்ச பாவத்தின் காரணமாக அவங்க நரகத்துக்கு போயிருப்பாங்க. ஆனா இப்போ இறை விசுவாசிகளில் யார் செய்த பாவத்தின் காரணமாக நரகத்துக்கு போயிருப்பாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை எல்லாம் கொடுத்த பிறகு ஒரு கட்டத்துல அவங்களுடைய சில பாவங்களை மன்னிச்சுட்டு அல்லாஹ் என்ன அறிவிப்பு செய்வான்? அஹ்ரிஜு மின்ஹா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மின் ஈமான், யாருடைய உள்ளத்துல கடுகளவு ஈமான் இருக்குமோ அவங்களெல்லாம் வெளியில கூட்டுவாங்க. அப்போ நரகத்துல கொடுக்கப்பட்ட அந்த அசாபுனால அவங்க எரிஞ்செரிஞ்சு கறி மாதிரி ஆயிருப்பாங்க, கருப்பா. வெளியில வரும் பொழுது அல்லாஹ் அடுத்து என்ன செய்வானா? அவங்கள தூக்கி சொர்க்கத்துல ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நதிக்கு பேர் வந்து, அந்த ஆற்றுக்கு பேர் வந்து நஹருல் ஹயா, வாழ்க்கை, லைஃப் என்கிற பேர்ல. அந்த ஆத்துல எல்லாம் அவங்கள போட்டு எடுப்பான், முக்கி எடுப்பான். எப்படி வந்து புதுசா முளைத்த செடி, சின்ன சின்ன செடி எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அந்த மாதிரி அவங்க ஃப்ரெஷ்ஷா வெளியில வருவாங்க. அடுத்து அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? அடிப்படை கொள்கை இருந்தால், சத்திய கொள்கை, சொர்க்கம் என்பது நிச்சயம், உறுதி, கேரண்டி. ஓகே, இப்போ நான் சொன்ன அந்த செய்தி வந்து சஹீஹ் புகாரில 6560 இருக்கு. சஹீஹ் புகாரி 6560. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத வாலிபரை நலம் விசாரிக்கிறதுக்காக வேண்டி வருவாங்க. அந்த யூத வாலிபர் ரசூலுக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு, ரசூலுடைய வேலைகள்லாம் பண்ணி கொடுப்பாரு அந்த யூத வாலிபர்.
உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க, அந்த யூத வாலிபருடைய வீடை தேடி போறாங்க நலம் விசாரிக்க. போய் பார்த்தா ரொம்ப உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்காரு. உயிர் தப்பிப்பாரான்னு சொல்றதே கஷ்டம் என்கிற நிலைமையில் இருக்காருன்னு ரசூல் ஃபீல் பண்றாங்க. அப்போ ரசூல் என்ன செய்யறாங்க, அந்த டைம்லயும் இஸ்லாத்தின் பால் அழைக்கிறாங்க அவங்களை. அதுக்கு அந்த நபர் என்ன செய்யறாரு, அந்த யூத வாலிபர் அல்லது சிறுவர், அதிகமா வாலிபராக இருந்திருப்பாரு, சிறு சிறு பருவத்தை தாண்டி ஜஸ்ட் வாலிப பருவத்தில் நுழைஞ்சவராக இருப்பார் அநேகமா. குலாம், சிறுவர் என்கிற வார்த்தை ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு படுத்துட்டே அந்த வாலிபர் தலையை தூக்கி பக்கத்துல இருக்க தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். அதுக்கு அவருடைய தந்தை அந்த யூதர் என்ன செய்யறாரு, அப்தியா அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்ற பேச்சு கேளு. அபுல் காசிம்ல யாரு, ரசூலுல்லா இல்லையா, ரசூலுடைய மகன் பேர் காசிம், காசிமுடைய தந்தை மீன்ஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபுல் காசிம் சொன்னதை கேளுப்பா அப்படி சொன்னதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டு அவங்க என்ன செய்யறாங்க, கலிமா சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ரசூல் கிளம்புறாங்க. அங்க அவருடைய உயிரும் போயிருச்சு. கொஞ்ச நேரம் முன்னாடி அவர் யூதரா இருந்தாரு, இப்போ இறந்து போகும்பொழுது அவர் நம்பிக்கையாளராக முஸ்லீமாக இறந்து போயிருக்காரு. ஆக அல்லாஹ் அவருக்கு மரணத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஹிதாயத் கொடுத்துட்டான்னு என்கிற அந்த சந்தோஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு பி மினன் நார், என்னை கொண்டு இந்த வாலிபரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்த அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அப்படி சொன்னாங்க. அப்ப இந்த சம்பவம் நமக்கு தரக்கூடிய பல படிப்பினைகளை ஒரு முக்கியமான படிப்பினை என்ன, அவர் சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால நரகத்தை விட்டு தப்பிச்சாரு. பாதுகாப்பு அந்த வசனத்துல எல்லாம் சொல்றா அபயம், அந்த பாதுகாப்பு ஒரு கிடைச்சது. அவர் அந்த சத்திய கொள்கையை கேட்டு நம்பிக்கை கொண்டு வாயால் அதை மொழியாமலே போயிருந்தா எங்க போயிருப்பாரு, நிரந்தர நரகத்துக்கு போயிருப்பாரு. அப்போ சத்திய கொள்கையின் அடிப்படையில் தான் நமக்கு சொர்க்கம் என்பது உறுதியாகுது, கன்ஃபார்ம் ஆகுது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அதுபோக இந்த சம்பவத்துல இன்னொரு முக்கியமான படிப்பினை அஹ்லாக் ரீதியா, கேரக்டர் ரீதியா நம்ம என்ன சொல்லலாம். இப்ப நான் சொன்ன அந்த சம்பவத்துல அல்லாஹ் தான் ஹிதாயத் கொடுக்குறான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஹிதாயத் கொடுப்பான், சரியா. இது கொள்கை ரீதியா. கேரக்டர், அதாவது குட் கேரக்டர் ரீதியா அந்த சம்பவத்துல வேற என்ன லெசன் இருக்கு நமக்கு? கேரக்டர் வைஸ் பார்த்தா என்னது, தாய் தந்தைக்கு நம்ம வந்து கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கணும், ஆலோசனை கேட்கணும், சரியா, எப்படிப்பா இப்படி பண்றது கரெக்டா அப்படி கேட்கறது. அதுல அவங்க கொள்கை ரீதியா தப்பா கைட் பண்ணாலும் நாம என்ன செய்யணும், சத்தியம் எதுன்னு தெளிவாச்சுன்னா நம்ம சத்தியத்தை தான் ஃபாலோ பண்ணணும். அது இன்னொரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி கேரக்டர் வைஸ் பார்த்தா இன்னொரு முக்கியமான லெசன் என்னன்னா, நபிகள் நாயகம் சுவாசம் மார்க்க ரீதியாவும் பெரிய தலைவர், உலக ரீதியா பார்த்தாலும் மதீனா சுத்தி உள்ள பகுதிகளுக்கு பெரும் பகுதிக்கு அவங்க தான் தலைவர். ஆனா யார நலம் விசாரிக்க போறாங்க வீடு தேடி, ஒரு யூத வாலிபர். அதுவும் அவர் என்ன செய்வார்னு சொன்னோம், நாம ரசூலுக்கு பணிவிடை செஞ்சு தருவாரு, ஒரு சர்வெண்ட் மாதிரி அவங்க, சரியா. ஆனா உடம்பு சரியில்லை என்ன செய்யறாங்க, ரசூல் வீடு தேடி போறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய நற்குணம் இது. நம்ம போன் போட்டு உறவினர்கள் யாராவது உடம்பு சரியில்லை போன் போட்டு குறைந்ததை நம்ம கேட்கிறோமா, யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்க இங்க நபிகள் நாயகம் சுவாசம் அவர்கள் வீடு தேடி போறாங்க அப்படின்னா இது நபி சுல்லாசமுடைய உயர்ந்த நற்குணத்தை நமக்கு சொல்லுது. ஓகே, அடுத்த பெனிஃபிட் எழுதிக்கோங்க. அகீதா படிப்பதின், அகீதாவை அறிந்து கொள்வதின் மிகப்பெரிய இன்னொரு நன்மைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசு நமக்கு கிடைக்கும். நாட் ஒன்லி நபி சுல்லாசமுடைய சிபாரிசு, மலக்குமார்களுடைய சிபாரிசு, அல்லது இறை விசுவாசிகள்லயே நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்து அவங்க ரொம்ப பயபக்தியான ஒரு அடியாரா வாழ்ந்து டைரக்டா அவங்க சொர்க்கத்துக்கு போயிருந்தா அவங்களுடைய சிபாரிசு, யாருடைய சிபாரிசா இருந்தாலும் சரி, அது நமக்கு கிடைக்கணும்னா அடிப்படை நிபந்தனை என்ன, நம்முடைய கொள்கை சரியா இருக்கும். தப்பான கொள்கையில உள்ளவங்களுக்கு என்ன செய்யப்படாது, சிபாரிசு யாருமே செய்ய மாட்டாங்க. மலக்குமார்களும் செய்ய மாட்டாங்க, நபிகள் நாயகமும் செய்ய மாட்டாங்க, நல்லடியார்களும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் அந்த பெர்மிஷன் கொடுக்க மாட்டான். சிபாரிசு கிடைக்கணும்னா கொள்கை சரியாக இருக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதோ சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ் தான், சஹீஹ் புகாரி 99, ஹதீஸ் நம்பர் 99. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் கிட்ட கேள்வி கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய சிபாரிசு யாருக்கு கிடைக்கும், உங்களுடைய
பரிந்துரை யாருக்கு கிடைக்கும்? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க? இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்வி யாரும் என்கிட்ட கேட்டதில்லை. ஹதீஸ் படிக்கிறதுல உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கிறதுனாலதான் நீங்க இந்த கேள்வி கேட்கிறீங்க அப்படின்ட்டு யாரை பார்த்து சொல்றாங்க? ரசூல் அபூ ஹுரைரா. அண்ட் அதிகமாக ஹதீஸ் அறிவிச்ச சாபி யாரு? அபூ ஹுரைரா இல்லையா? ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ரசூல் அவங்கள ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணிட்டு அப்புறமா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க. என்ன கேள்வி? ரசூலுடைய சிபாரிசு யாருக்கு கிடைக்கும்? ரசூல் சொல்றாங்க, அஹக்குன் நாஸி பிஷஃபாஅத்தி யௌமல் கியாமத்தி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஹாலிஸன் மின் கல்பிஹி. யார் உள்ள தூய்மையோடு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சாட்சி சொல்லியிருப்பாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய பரிந்துரை, என்னுடைய சிபாரிசு கிடைக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசா இருக்கட்டும் அல்லது மலக்குமார்களுடைய சிபாரிசு, நல்லடியார்களுடைய சிபாரிசு கிடைப்பதா இருக்கட்டும், அதுக்கு அடிப்படை நிபந்தனை என்ன? நம்முடைய கொள்கை சரியா இருக்கும். ஹதீஸ்ல வருது நல்லடியார்கள் சம்பந்தமா, சில நல்லடியார்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க டைரக்டா, நரகத்துக்கு அறவே போகாம டைரக்டா சொர்க்கம். சொர்க்கத்துக்கு போன அந்த நல்லடியார்கள் அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ், நம்முடைய நண்பர்கள் சில பேர் நம்மோடு சேர்ந்துதான் அவங்களும் தொழுதுட்டு நோன்பு வச்சுட்டு நன்மையான பல காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க, இங்க வரலையே, அவங்க சொர்க்கத்துல இல்லையே, காணுமே அப்படின்னு கேட்பாங்க. சொர்க்கத்துல இல்லைன்னா எங்க இருப்பாங்க? போனா நரகத்துக்கு தான் இருப்பாங்க இல்லையா? இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் காஃபிரான ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா அல்லது கொள்கையில ரொம்ப பகிரங்க வழிகேட்டுல உள்ள ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஈமான் இருந்து ஏதோ பாவம் செஞ்சதுனாலதான் அவங்க நரகத்துக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அல்லாஹ் என்ன சொல்லுவான், இங்க இல்லைன்னா நரகத்துல இருப்பாங்க, போய் கூப்பிட்டுவாங்க நீங்களே சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, போய் எட்டி பார்த்து அவங்கள அல்லாஹ்வுடைய அனுமதியால கூப்பிட்டு வருவாங்க. சரியா? அப்போ நரகத்துக்கு போன தன்னுடைய நம்பிக்கை கொண்ட அந்த ஃப்ரெண்ட்ஸை அவங்க கூப்பிட்டு வருவாங்க. இட் மீன்ஸ் அல்லாஹ் அவங்களுடைய சில தண்டனையை எல்லாம் செஞ்சிருவான், இவங்களுடைய சிபாரிசு மூலியமா மன்னிச்சுட்டு, சரி ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க போங்க அப்படின்ட்டு எல்லாம் மன்னிச்சு விட்டுருவான்னு இருக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? இந்த ஹதீஸ் அடிப்படையில நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா வச்சுக்கணும், கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸை எவ்வளவு முடியுமோ, யார் நல்லா கரெக்டா தொழுகிறாங்க, யார் மார்க்க கல்வி தேடுறாங்க அப்படி பார்த்து அவங்க கூட அதிகமா இருக்க ட்ரை பண்ணணும். அத்தகைய மக்கள்ல யார் டைரக்டா போவாங்க அல்லாஹ்க்கு தான் தெரியும். அப்படி யாராவது போய் நம்மளை ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? நான் உங்களுக்கும் இல்லை நீங்க எனக்கும் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ண மாட்டோமா? அதுக்காக அதிகமா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கணும். அதுக்காக தான் பெரிய முஹத்திஸ் ஹசன் பஸ்ரி ரஹிமுல்லா, நீங்களும் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய தாபிஈ அவர், பல சஹாபா கிட்ட மார்க்கத்தை படிச்சவங்க, பெரிய முஹத்திஸும் கூட ஹசன் பஸ்ரி. அவங்க ஒரு முறை சபையில இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, மக்களை பார்த்து, என்னை சொர்க்கத்தில் நீங்கள் காணாவிட்டால் என்ன மறந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? சொர்க்கத்துல என்ன நீங்க பார்க்காம இருந்தா என்ன செய்யாதீங்க, என்ன மறந்துடாதீங்க, வந்து கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஆக நல்ல ஃப்ரெண்ட்ஸை நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னு சொன்னா அதோடைய மிகப்பெரிய நன்மை. அதில் யாராவது சில பேர் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவாங்க, அவங்களுடைய சிபாரிசு நமக்கு கிடைக்கலாம். ஆனா அவங்களுடைய சிபாரிசு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு அல்லது மலக்குமாருடைய சிபாரிசு யாராக இருந்தாலும் சரி, சிபாரிசு நமக்கு கிடைக்கணும்னா கொள்கையில் சரியாக இருப்பது மிக மிக அவசியம். அசத்திய கொள்கையில் இருந்து என்ன செய்யாது, அவங்களுக்கு மலக்குமாருடைய சிபாரிசு கிடைக்காது, அல்ல பெர்மிஷன் கொடுக்க மாட்டான், நபிமாருடைய சிபாரிசு கிடைக்காது. மூமினான ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அவங்களுடைய சிபாரிசு கிடைக்காது. ஆனா இன்னைக்கு நிறைய முஸ்லிம்ஸ் என்ன செய்யறாங்க, படு மோசமான கொள்கையில இருக்கிறாங்க. மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரேஞ்சுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க. அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யற மாதிரி இறந்தவங்க கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. ஆனா நம்பிக்கை என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு எனக்கு கிடைக்கும், சரியா, அவுலியாக்களுடைய சிபாரிசு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஒருத்தர் வந்து பயான்ல பேசுறாரு, சரியா, எப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க, பயான்ல பேசுறாரு, அதுல பாருங்க இந்த சிபாரிசுடைய கான்செப்டை எப்படி அவங்க நம்புறாங்க அப்படின்ட்டு. மொய்தீன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பேர் என்ன தெரியுமா? பெரும்பாலும் இந்த மக்கள் எல்லாம் மொய்தீன் ஆண்டவர் மொய்தீன் ஆண்டவர் சொல்லுவாங்க. முஹியுத்தீன், ஆக்சுவலி முஹியுத்தீன். அவங்க பேர் வந்து அப்துல் காதிர் ஜீலானி. அந்த அறிஞர் பேர் என்னது? அப்துல் காதிர் ஆக்சுவலி அப்துல் காதிர் சொல்லுவாங்க. அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா. அவங்களதான் மொய்தீன் ஆண்டவர், கௌஸே ஆசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
அவங்க பேரை சொல்லி நிறைய கட்டுக்கதைகள், அவங்க பேரை சொல்லி நிறைய ஷிர்கான கொள்கைகள்லாம் பரப்புவாங்க. ஆனா அவர் யாரு? ஒரு பெரிய ஸ்காலர். அவங்க ஹம்பலி மசஹப சார்ந்த ஒரு அறிஞர் அவங்க. சரி, அவங்க பேரை சொல்லி சொல்லக்கூடிய பல பொய்கள்ல ஒரு பொய் கேளுங்க. ஒருத்தன் பயான்ல சொல்றான், சரியா? தலையில ஃபுல்லா தலப்பெல்லாம் கட்டிக்கிட்டு ஹைதராபாத்ல இருக்கிறாங்க. அவன் சொல்றான், அப்துல் காதிர் ஜீலானிய அடக்கம் செஞ்ச பிறகு கபர்ல மக்கள் அடக்கம் செஞ்சு ரிட்டர்ன் போன பேர் என்ன ஆகும்? கபர்ல யார் வருவாங்க? முன்கர் நக்கீர். ரெண்டு பேர் வந்து கேள்வி கேட்பாங்க. எத்தனை கேள்வி கேட்பாங்க? 3 கேள்வி. மரப்புக்க, மா தீனுக்க, மன் நபியுக்க. அந்த கேள்வி கேட்க வந்துட்டாங்க. கேள்வி கேட்டது அப்துல் காதிர் ஜீலானி சொன்னாராம், நீங்க கேள்வி கேட்கறது இருக்கட்டும், நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி அப்படின்னா, அல்லாஹ் வந்து ஆதம் அலி இஸ்லாம பூமியில வந்து பிரதிநிதியாக, ஜின்களுக்கு அடுத்து அல்லாஹ்வுடைய ஷரியத்தை நிலைநாட்டக்கூடிய பிரதிநிதியாக ஆதம் அலி இஸ்லாம படைக்கணும் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது நீங்க ஏன் அல்லாஹ்வை எதிர்த்து பேசுனீங்க? என்ன சொன்னாங்க மலக்குமார்கள்? உன்னை வணங்குறதுக்கு, உன்னை பரிசுத்தப்படுத்துறதுக்கு அல்லாஹ் நாங்க இருக்கிறோம். நீ மனிதர்களை படைச்சா அவங்க என்ன செய்வாங்க? எஸ்பிகுத்திமா, ரத்தத்தை சிந்துவாங்க. விஷமத்தை பரப்புவாங்க பூமியில. அல்லாஹ் வந்து படைக்க போறேன்னு சொன்னா அதை கேட்டுட்டு சும்மா இருக்கும். நீங்க ஏன் எதிர்த்து பேசுனீங்க? அது ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு முன்கர் நக்கீர் ரொம்ப பயந்து போய் திணறி போய் அல்லாஹ் கிட்ட போய் சொன்னாங்க. நல்லா கேள்வி கேட்க போனா அவர் உள்டா நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அல்லாஹ் வந்து கபர்ல ஜிப்ரீல் இவங்க கிட்ட, அப்துல் காதர் ஜீலானி கிட்ட, என்ன விஷயம் விட்டுருங்க அவங்கள அப்படி சொன்னதுக்கு, சரி அல்லாஹ் நான் விட்டுறேன், ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, என்னுடைய முரீது, அந்த சூஃபியாக்கள் எல்லாம் முரீதுன்னு சொல்லுவாங்க. முரீதுன்னா நம்ம பேச்சு இதுல நான் புரிய வைக்கிறதுக்கு தொண்டர்கள் அப்படின்னு சொல்லுவேன். தொண்டர்கள், பக்தர்கள் மாதிரி அந்த வார்த்தை. அப்போ அப்துல் காதர் ஜீலானி சொன்னாராம், என்னுடைய பக்தர்கள், என்னுடைய முரீது வந்தாங்க நான் கபர்ல, அவங்களுக்கு இந்த கேள்வி கணக்கு வந்து கபருடைய சோதனை லேசாக்கணும் அப்படின்ட்டு அத்தனை முரீதுகளுக்காக அவர் என்ன ஒரே வார்த்தையில சிபாரிசு செஞ்சுட்டாராம். அல்லாஹ் என்ன செஞ்சானா, சரி ஓகே நான் அந்த கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னதுக்கு, சரி நானும் இந்த மலக்குகளை மன்னிச்சிடறேன், இப்போ கேள்வி கேளுங்க, ப்ரொசீட் அப்படின்னு சொன்னான். இப்போ எவ்வளவு பெரிய பொய் இது! இதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு இந்த இந்த கதையில, இந்த டப்சா கதையில என்ன பிரச்சனை இருக்கு? ஒண்ணு என்னது? பேசிக்கலி அப்துல் காதர் ஜீலானி உடைய கபர்ல நடந்தது உனக்கு எப்படி தெரியும்? நீ நபியா? நீ இந்த கபர்ல அசாப் போயிட்டு இருக்கு, ஒருத்தர் வந்து புறம் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு ரசூல் வஹிய வச்சு கபர்ல உள்ளத ரசூல் சொன்ன மாதிரி நீ என்ன ரசூலா? உனக்கு எப்படி தெரியும்? இல்ல உனக்கு யார் சொன்னா? அவங்க என்ன நபியா? அப்துல் காதர் ஜீலானியுடைய கபர்ல என்ன நடந்துச்சுட்டு சொல்றதுக்கு இதெல்லாம் மறைவான விஷயம். இதை பேசவே முடியாது, பேசக்கூடாது இல்லையா? சரி, அதை தாண்டி அடுத்து என்னது? முன்கர் நக்கீர் கேள்வி கேட்டா யாராவது அங்க எதிர்த்து பேச முடியுமாங்க? அங்க ஒருத்தருடைய நிலை என்ன இருக்கும் அல்லாஹ்க்கு தான் தெரியும். அங்க வந்து முன்கர் நக்கீர் கேள்வி கேட்டா இருங்க நான் கேள்வி கேட்கணும், அந்த அளவுக்கு எல்லாம் யாருக்கும் தைரியம் துணிச்சல்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அது போக என்னது, அதை விட இப்போ நம்ம சொன்ன ப்ராப்ளம்ஸை விட பெரிய ப்ராப்ளம் அப்படின்ட்டு என்னுடைய அறிவுப்படி என்னன்னா, இங்க மலக்குமார்களுக்காக யார் வந்து சிபாரிசு செய்யறதா சொல்றாங்க, கொண்டு போறாங்க அந்த கதையை? அல்லாஹ் யார்கிட்ட? அப்துல் காதர் ஜீலானி கிட்ட. அப்ப என்ன அர்த்தம்? அப்துல் காதர் ஜீலானுடைய ஸ்டேட்டஸ் அல்லாஹ்வை விட ஹை லெவல்லு. அதுக்காக அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்? பெரிய அதிகாரி கிட்ட நின்று கொஞ்சம் அந்த வேலை பண்ணி கொடுத்துருங்களேன் அப்படின்ட்டு சிபாரிசு செய்யற மாதிரி அல்லாஹ் வந்து மலக்குமார்களுக்காக அப்துல் காதர் ஜீலானி கிட்ட சிபாரிசு செய்யற மாதிரி கொண்டு போறாங்க. சரியா? அல்லாஹ் முன்னாடிதான் மலக்குமார்கள் நின்று சிபாரிசு செய்யணும், நபிமார்கள் நின்று சிபாரிசு செய்யணும். ஆனா இவங்க எப்படி சொல்றாங்க? அப்துல் காதர் ஜீலானி முன்னாடி அல்லாஹ் நின்று சிபாரிசு செய்யறான் என்கிற அளவுக்கு அதை கொண்டு போறாங்க. நவுது பில்லா. அப்ப இதுல பாருங்க, அப்துல் காதர் ஜீலானி சிபாரிசு செய்வாங்களா? யாருக்காக? தன்னுடைய இந்த மாதிரியான பக்தர்களுக்காக. இவங்களுக்கு அப்துல் காதர் ஜீலானி சிபாரிசு செய்வாங்களா? இல்ல நபிகள் நாயகம் செய்வாங்களா? இல்ல வழக்கமாக செய்வாங்க? யாரும் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரியான தப்பான கொள்கைகள் வச்சிட்டு இருக்கிற ஒரு முஸ்லிமுக்காக யாருடைய சிபாரிசும் வழங்கப்படாது. அல்லாஹ் பெர்மிஷன் கொடுக்க மாட்டான். அப்போ சிபாரிசு கிடைக்கணும்னா நம்முடைய கொள்கை சரியாக இருக்கணும். இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சா? அடுத்த பாயிண்ட் பாருங்க.
நம்முடைய கொள்கை எவ்வளவு கரெக்டா இருக்குமோ அதே அளவுக்கு நம்முடைய அமல்கள் உடைய கூலி வந்து அதிகப்படுத்தப்படும். சரியா? பன்மடங்கு அது அதிகமாக்கப்படும். கொள்கையின் அடிப்படையில் அமல்களுக்கான கூலி அதிகரிக்கும் அப்படின்னு எழுதிக்கலாம். யாருடைய கொள்கை எவ்வளவோ அதுக்கேற்ப அவங்களுடைய அமலுக்கான கூலி எழுதப்படும். அந்த வகையில நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, நாம வந்து 2 ரக்காத் தொழுறோம். என்னதான் உள்ளட்சத்தோடு நாம தொழுதாலும் அந்த 2 ரக்காத்தும் நபிகள் நாயகம் சுவாசம் தொழுகிற 2 ரக்காத்தும் சேம் ஆயிருமா கூலியில? கண்டிப்பா சேம் ஆகாது. ஏன்? தொழக்கூடியவருடைய ஈமான், அவருடைய அகீதா, அவருடைய இஹ்லாஸ், அவருடைய உள்ளட்சம், அதுக்கேற்ப கண்டிப்பா கூலி என்பது என்ன செய்யும்? டிஃபர் ஆகும். அப்போ அவருடைய கொள்கைக்கேற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி என்ன செய்வான்? அதிகப்படுத்துவான். இதுக்கு ஆதாரமா நம்ம என்ன ஹதீஸ் எழுதிக்கலாம்? எல்லாரும் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நன்மை செய்தால் அதுக்கு அல்லாஹ் எவ்வளவு கூலி எழுதுவானா? 10 700 வரை. சொல்ல போனா அல்லாஹ் நாடினால் அதை விட அதிகமாக கூட எழுதுவான். ஒரு நன்மை செஞ்சா அதுக்கு 10 700 மடங்கு அல்லது அதை விட அதிகமாக அல்லாஹ் நாடினால் எழுதுவான். இப்ப எந்த அடிப்படையில இது 10 to 700 அல்லாஹ் நாடினால் அதை விட அதிகம் என்பது எந்த அடிப்படையில்? அவங்கவுங்க கொள்கை, அவங்களுடைய இஹ்லாஸ், அவங்களுடைய உள்ளட்சத்துக்கு அடிப்படையில தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, தொழுகையை பத்தி ஒருத்தவங்க தொழுவாங்க, ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு அந்த தொழுகையின் நன்மை எவ்வளவு எழுதுவான் அப்படின்னா 10 1 மடங்கு. 100 நன்மை எழுதப்படணும்னா எவ்வளவு நன்மை தான் கிடைக்கும்? 10 கிடைக்கும், 90 மிஸ் பண்ணிடுவோம். சில பேர் தொழுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்வான்? 9 1 பகுதி எழுதுவான், 8 பகுதி மிஸ் ஆயிரும். சரியா? மொத்தம் 90 அப்படின்னா 10 நன்மை கிடைச்சிரும், 80 மிஸ் ஆயிரும். சில பேருக்கு எல்லாம் 8 1 பகுதி, சில பேருக்கு 7 1 பகுதி அப்படின்னு சொல்லிட்டே போய் ரசூல் ஸல்லல்லாஹு குறைச்சிட்டே வந்து லாஸ்டா சொல்லுவாங்க, சில பேர் ரொம்ப இஹ்லாஸோடு தொழுதா என்ன ஆகும்? 2 1 பகுதி கிடைச்சிரும். சரியா? 100 நன்மை 50 கிடைச்சிரும், 50 போயிடும். இன்னும் உள்ளட்சத்தோடு இஹ்லாஸோடு தொழுதாதான் அல்லாஹ் என்ன செய்வான்? பரிபூர்ணமான கூலியை தருவான். அப்போ எல்லாரும் ஒரே தொழுகைதான் தொழுறாங்க, ஆனா அவங்கவுங்க இஹ்லாஸ்க்கு ஏற்ப, அவங்கவுங்க உறுதியான கொள்கைக்கு ஏற்ப அல்லாஹ் என்ன செய்வான்? 10 1 மடங்கு, 9 1 மடங்கு, 8 1 மடங்கு. சில பேருக்கு பாதி நன்மை கிடைக்கும், சில பேருக்கு பரிபூர்ணமான நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை பத்தி பேசும் பொழுதுதான் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, முதாஅஃபத்துல் ஹஸனாத்தி ஜியாதத்தன் அலல் அஷ்ரி தகூனு பிஹஸ்பி ஹுஸ்னில் இஸ்லாம். 10க்கு மேல அல்லாஹ் வந்து சில பேருக்கு 20, சில பேருக்கு 50, சில பேருக்கு 100 அப்படின்னு 700 இல்ல அதை விட அதிகம், இந்த மாதிரி அல்லாஹ் வந்து அவங்களுடைய இஸ்லாத்தின் அடிப்படையில தான் கூட்டி எழுதுவான், யார் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை ஃபாலோ பண்றாங்களோ அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, யார் எந்த அளவுக்கு இஹ்லாஸா இபாதத் செய்யறாங்க என்பதை பொறுத்து, அல்லது சில சமயம் அல்லது அவங்க செய்யக்கூடிய அந்த அமல் எவ்வளவு சிறப்பு மிக்க அமல் என்பதை பொறுத்து அப்படிங்கிறாங்க. உதாரணத்திற்கு குர்ஆனுடைய ஒரு எழுத்து படித்தா 10 நன்மை குறைந்தது சொன்னோம். அது மாதிரி தொழுதாலும் என்னது? 10 700 மடங்கு. சரி, சதகா கொடுத்தா சதகாவுடைய கணக்கு என்னது? 1 ரூபா கொடுக்குறோம், எவ்வளவு நன்மை குறைந்தது எழுதப்படும்? எத்தனை ரூபா கொடுத்த மாதிரி எழுதப்படும்? 10 ரூபாவா? மற்ற அமலுக்கு அதுதான் கணக்கு. என்ன கணக்கு? ஒரு எழுத்து படிச்சது ஒரு எழுத்து தான், ஆனா குறைந்தது எத்தனை நன்மை? 10 எழுத்து படிச்ச மாதிரி நன்மை. 10 மடங்குன்னா அதுதான் 10 எழுத்து படிச்ச மாதிரி. ஒரு முறை தொழுதுருப்போம் துஹர், அல்லாஹ் குறைந்தது அந்த இபாதத்தை கபூல் செஞ்சு குறைந்த நன்மை எழுதுவதா இருந்தாலும் எத்தனை துஹருடைய நன்மை எழுதப்படும்? 10 துஹர். தொழுது ஒரு துஹர் தான், ஆனா குறைந்ததெல்லாம் 10 துஹருக்கான நன்மை எழுதிடுவான். இது மற்ற இபாதத்துக்கு. அந்த அடிப்படையில சதகா பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். 1 ரூபா கொடுக்குறேன், 10 ரூபாய்க்கான நன்மை எழுதப்படுமா? குறைந்தது 1000 இல்ல, 700 மடங்கு. எவ்வளோ? ஆரம்பமே என்னது? 700 மடங்கு. அப்போ 1 ரூபா கொடுத்தா குறைந்தது சதகாவுடைய நன்மை எவ்வளவு எழுதப்படும்? 700 ரூபா. 10 ரூபாய் எல்லாம் கிடையாது சதகால. எடுத்த உடனே ஆரம்ப கணக்கு என்னது? 700 டைம்ஸ் தான்.
700. அதுக்கு மேல அல்லாஹ் நாடினால் இன்னும் அதிகமா கொடுப்பான். இது சதகாவுடைய தனி சிறப்பு. அப்ப அந்தந்த இபாதத்துக்கு ஏற்ப கூட அது அதிகமா எழுதப்படும். அல்லது எந்த காலத்துல செய்யறோம் என்பதை பொறுத்து கூட. இப்போ கொடுக்குற சதகாவும் ரமதான்ல கொடுக்குற சதகாவும் ஈக்குவல் ஆயிருமா? இல்ல. அப்ப ரமதான்ல சதகா கொடுத்தா அதே சதகா தான், ஆனா அதுக்கு நன்மை பன்மடங்கு அதிகமா எழுதப்படும். அப்ப அந்த இபாதத்துடைய சிறப்பின் அடிப்படையில் அதிகமா எழுதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக சொல்றாங்க, இலைஹா, அல்லது அந்த காரியத்தின் தேவை என்ன இருக்கு என்பதை பொறுத்தும் கூலி அதிகமாக எழுதப்படும். இப்ப அதே சதகாவுடைய உதாரணம் எடுத்துக்கோங்க. நார்மல் டைம்ல நான் என்ன செய்யறேன், அப்படியே போகும்பொழுது ஒரு ஏழைக்கு 10 ரூபா கொடுத்துட்டு போறேன். 10 ரூபா கொடுத்தா குறைந்தது எத்தனை நன்மை எழுதப்படும்? 700 இது பண்ணி பார்த்தா 7000. 1 ரூபா கொடுத்தா 700, 10 ரூபா கொடுத்தா 7000. 10 ரூபா தான் கொடுத்துருக்கணும். சதகா எவ்வளவு பெரிய அமல் பாருங்க. 10 ரூபா கொடுத்துருக்கோம், ஆனா நன்மை எவ்வளவு எழுதப்படும்? 7000 ரூபாய். அப்படி இருக்க 100 ரூபா கொடுத்தா 700 கூட நீங்க மல்டிபிள் பண்ணி பாத்துக்கணும். 1000 ரூபாய் கொடுத்தா, அப்போ இந்த கணக்கு வச்சு நம்ம பார்த்தோம்னா சதகா கொடுக்க இன்னும் நம்ம என்ன செய்வோம், ஆர்வப்படும். சரியா? நம்ம கொடுக்குற குவான்டிட்டி கம்மி, ஆனா அல்லாஹ் எழுதுறது ரொம்ப அதிகம். அப்போ நார்மல் டைம்ல ஒரு ஏழைக்கு நான் 10 ரூபாய் கொடுக்குற அப்படியே போயிடுறேன். அந்த 10 ரூபாவுடைய நன்மையும் ஒருத்தர் வந்து ரொம்ப பசியோடு நான் அப்படி கடந்து போகும்பொழுது, ரொம்ப பசிக்கிறியா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது காசு கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த நிலைமையை பார்த்து நான் 10 ரூபாய் கொடுக்குறேன். ரெண்டுமே நன்மையில சேம் ஆகிருமா? நார்மலா அப்படி கடந்து போகும்போது நான் கொடுத்த 10 ரூபாவுடைய நன்மையும் ஒருத்தர் பசி எடுக்குது கொஞ்சம் தாங்கலை ஏதாவது அப்படி சொல்லும் பொழுது நான் செலவு பண்ற அந்த 10 ரூபாவுடைய நன்மையும் என்ன ஆகாது, சமமாகாது. ஏன்னா ரெண்டாவது சினாரியோல அந்த 10 ரூபாவுடைய தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. சரியா? அப்ப அதுக்கு ஏற்ப வந்து அல்லாஹ் நன்மையை கூட்டி எழுதுவான் அப்படின்ட்டு இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. ஆக நம்முடைய கொள்கை இன்னும் பல காரணங்களின் அடிப்படையில் நம்முடைய இபாதத்துகளுக்கான நன்மை பன்மடங்கு அதிகப்படுத்தி எழுதப்படும் என்பதும் என்னது, கொள்கையின் ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. ஆக இப்படி இன்னும் பல நன்மைகளை ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க அறிஞர்கள். அது சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக மொத்தத்தில் நம்ம என்ன செய்யணும், மார்க்க கல்வியை பொதுவாக நம்ம தேடணும். அந்த மார்க்க கல்வியிலும் மிக மிக முக்கியமான பகுதி என்னது, அகீதா ஷரியா அப்படின்னு நம்ம பிரிச்சோம்னா, ஷரியத்தை விட ரொம்ப முக்கியமானது என்னது, ஃபர்ஸ்ட் அகீதா தான். அந்த அகீதா அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தின் மீது தான் ஷரியத் என்கிற கட்டடத்தை நிப்பாட்டணும். ஆக மார்க்க கல்வியிலும் அகீதா படிப்பதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன செய்யணும், அகீதாவை படிக்கணும், சரியான அகீதாவை படிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம், அப்படிப்பட்ட கொள்கை வச்சிருக்கிற முஸ்லிம்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் அந்த மக்களை தப்பா வழி நடத்தக்கூடியவங்க யாரு? நான் சொன்னேன் இல்லையா, பேசினான்ட்டு. யார் பேசினா? பெரிய தாடி வச்சுக்கிட்டு தலப்பா கட்டிக்கிட்டு, சரியா, அஹமத் நக்ஷ்பந்தி அவன் பேரு, ஹைதராபாத்ல ஃபேமஸான ஒரு ஆலிம். அவங்க சர்க்கிள்ல பெரிய ஆலிம். அவன் அல்லாமா அப்படிதான் சொல்லி அழிப்பாங்க. என்ன சொல்லி அழிப்பாங்க? அல்லாமா. அல்லாமான என்னது, பெரிய ஆலிம் அப்படின்னு. ஆலிமை விட பெரிய வார்த்தை. அல்லாமா அஹமத் நக்ஷ்பந்தி, அவன் தான் இந்த விஷயத்த பயான்ல பேசுறான். அப்ப அப்படிப்பட்ட பொய்யான ஆலிம்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சரியான ஆலிம்கள் யார் அப்படின்ட்டு அல்லாஹ் நமக்கு அடையாளம் காணக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறானா, அந்த ஆலிம்களை அடையாளம் கண்டு அந்த ஆலிம்கள் மூலியமாக மட்டுமே நம்ம என்ன செய்யணும், கொள்கையை படித்து அறிந்து அந்த கொள்கையின் அடிப்படையில் நம்ம சொன்ன அத்தனை பெனிஃபிட்டையும் அடைய நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்யணும். தன்னுடைய ஈமான வலுப்படுத்த நம்ம முயற்சி செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தருவானாக. சரியான கொள்கையை சரியான உலமாக்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அந்த பாக்கியத்தையும் எல்லாம் நமக்கு வழங்குவானாக. அசத்திய கொள்கைகளை விட்டு, குஃப்ரான ஷிர்கான கொள்கையை விட்டு அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தி நம்முடைய உள்ளங்களை அத்தகைய கொள்கைகளை விட்டு பாதுகாப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.